கமலமாமாதின் குவளையொன் மலரை கண்களிற் காட்சியாற் கிளர்ந்து கமலமாம் கொப்பூழ் மிசமிளிர் களிவண்டொளிகள் தாம் கைகொடுத்துதவ கமழு நத்துளவ மாலையின் சவியின் கனத்தினால் கனத்ததாய் விளங்கும் கமலநாதன் தன் யமுனையின் ஒளிகொள் கருமை நம் வறுமையைக் களைக. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷதவாட்சி காமணிகளான மணவாள மாமுனிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தினை நாம் அனைவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம். எம்பெருமானாருடைய புனர் அவதார பூதர், அரங்கேசற்கு ஈடளித்தவர், அந்த திருவரங்கனாலே ஆச்சாரியனாக குலாவப்பட்டவர் என்று இப்படி பல பெருமைகள் மணவாள மாமுனிகளுக்கு உண்டு. அதனாலதான் மணவாள மாமுனிகள் மத்தைய ஆச்சாரியர்களை காட்டிலும் விஞ்சி நிற்கும் புகழ் படைத்தவராய் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் தொழ நின்றவராக இன்றைக்கும் விளங்குகிறார். மாமுனிகளுடைய பெருமையை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் பரம கிருபையோடே அவர் சாதித்திருக்கிற வியாக்கியான கிரந்தங்கள், அந்த நூல்களின் துணை கொண்டே அவருடைய பெருமை ஓரளவுக்கு நம்மாலே அறிய போகும். காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி விஷதவாட்சி காமணிகள்ங்கிற திருநாமத்தை மிகவும் ஸ்லாகிப்பர். தம்முடைய ஸ்ரீராமானுஜன்கிற மாத பத்திரிகை, அதுல அடிக்கடி அவர் ஒரு விஷயம் சாதித்தருளுவர். இந்த விஷதவாட்சி காமணிகள்ங்கிற திருநாமத்தை மாமுனிகளுக்கு வழங்கியது யார் என்று தெரியவில்லை. ஆனாலும் மாமுனிகளுடைய ஆழ்ந்த புலமையை கருத்திற்கொண்டு இந்த அழகிய திருநாமம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சாதிப்பர். விஷத வாகீஷர் என்று போற்றப்படுகிறார் நம்முடைய மாமுனிகள். அவருடைய வியாக்கியான கிரந்தங்களுக்குள்ளே பிழைலோகாச்சாரியருடைய முமுக்ஷுப்படி, ஸ்ரீவச்சன பூஷணம், தத்வத்ரயம் இந்த கிரந்தங்கள், அதற்கு மேலே நாயனாருடைய ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானம், இவர்கள் வீறு பெற்று விளங்குகின்றன என்று சொல்லலாம். அதிலே ஆச்சாரிய ஹிருதயங்கிற கிரந்தம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அதாவது பிழைலோகாச்சாரியருடைய திருத்தம்பியார் அவராலே அருளி செய்யப்பட்ட கிரந்தம். நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே என்ன ஓடுகிறதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும்னால் அதற்கு ஆச்சாரிய ஹிருதயமே நமக்கு துணை புரியும். பகவானை நன்கு புரிந்து கொண்டவர் ஆழ்வார், ஆழ்வாரை நன்கு புரிந்து கொண்டவர் நாயனார், நாயனாரை நன்கு புரிந்து கொண்டவர்
மணவாள மாமுனிகள் என்று சொல்லலாம். மாறன் மனம், ஆரியன் மனம், நம்மாழ்வாருடைய ஹிருதயம், அதுதான் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற நூல் வடிவாக நமக்கு நாயனார் அளித்திருக்கிறார். அந்த காலத்திலே சிலரோ பலரோ திவ்ய பிரபந்தங்களுக்கு சில குறைகளை சொல்லி வந்தார்களாம். என்ன இருந்தாலும் தமிழ்ல இருக்கிற கிரந்தங்கள் தானே, என்ன இருந்தாலும் சில புருடர்களாலே இயற்றப்பட்டிருக்கிற நூல்கள் தானே, அப்படிங்கெல்லாம் பல குறைகள் திவ்ய பிரபந்தங்களுக்கு சொல்லப்பட்டன. அந்த குறைகளை எல்லாம் களைந்து திவ்ய பிரபந்தம்னு சொன்னால் நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக கொண்டாடப்பட வேண்டிய அற்புதமான நூல்கள் தமிழ் பாஷையில இருக்குங்கிறதுக்காக குறைங்கிறது சொல்லிட முடியுமா? தமிழ்னாலே இனிமேங்கிறது தானே அர்த்தம். ஆழ்வார்களாலே வெளியிடப்பட்டவைகள்ங்கிற தன்னேற்றம் திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டு. இப்படி பல கருத்துக்களை இந்த ஆச்சாரிய ஹிருதயத்தின் மூலமாக நாயனார் வெளியிடுகிறார். ஏதோ திருவாய்மொழி, மற்றைய திவ்ய பிரபந்தங்கள் இவைகளெல்லாம் ஏதோ சில பக்தர்கள் பொழுது போகாமல் பாடியவை அப்படின்னு நினையாதீர்கள். வேத வேதாந்தங்களினுடைய திரண்ட கருத்துகள் இந்த நூல்களின் கண் உள்ளன அப்படின்னு மூதலிக்கிறார். ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் தலையாயவர், பிரபன்னஜன கூட்டஸ்தர் அப்படின்னு அவரை போற்றுகிறோம். ஷடகோபம் முனின்னு சொல்லுகிறோம். வேத வேதாந்த கருத்துகள் நமக்கு எதனை விளக்குவதற்கு சிரமப்படுகின்றனவோ அந்த கருத்துகளை சுலபமாக எடுத்துரைத்த பெருமை அது ஆழ்வார்களுக்கு உண்டு. முக்கியமாக நம்மாழ்வாருக்கு உண்டு. நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை நம் பொருட்டு அருளிச் செய்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று அந்த 4 நூல்களையும் நாம் கொண்டாடுகிறோம். 4 வேதங்களினுடைய சாரமாக 4 நூல்கள் ஆழ்வாராலே பாடப்பட்டன என்று சொல்லுகிறோம். அதுல திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழிக்கென்று அவதரித்திருக்கிற பேருரைகள், அதில் முக்கியமாக நம்பிள்ளையினுடைய ஈடு, அதைத்தான் பகவத் விஷயம் அப்படின்னு நாம் போற்றுகிறோம். பகவானையே விஷயமாக கொண்டிருக்கிற சிறப்பு இதற்கு உண்டு. அதனாலதான் பகவத் விஷயம் அப்படின்னு கொண்டாடுகிறோம். பகவத் விஷய காலக்ஷேபம் என்று போற்றுகிறோம். அந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை கரதலாமலகமாக நம்மாழ்வார் நமக்கு தருகிறார், காட்டிக் கொடுக்கிறார். கையிலங்கு நெல்லிக்கனியாக காட்டிக் கொடுக்கிறார். பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவரான ஆழ்வார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுழரடி தொழுதழன் மனனே அப்படின்னு முதல்லயே பாடுறார். பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். நிருகேதுக கிருபைக்கு இவர்களே விஷயர்களாக ஆனார்கள். பகவானாலே நிருகேதுகமாக அனுகிரகிக்கப்பட்டவர்கள். அவன் தன்னை காட்ட அவனை கண்டவர்கள். தங்கள் முயற்சியினாலே அவனை காண்பது என்பது இல்லாமல், ஏன்னா அது முடியாது, பகவானுடைய முயற்சியினாலே பகவானை கண்டவர்கள். அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிற சிறப்பு. முக்கியமா நம்மாழ்வாருக்கு இருக்கிற தனிப்பட்ட சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஆக 4 கிரந்தங்களை நம் பொருட்டு அருளிச் செய்தார். அது ஏதோ ஒரு கால விசேஷத்திலே அந்த கிரந்தங்கள் எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தங்களும் மறைந்திருந்தன. கண்ணினும் சிறுத்தாம்பு அது ஆழ்வார் திருநகரியிலே எங்கோ பிரச்சாரத்திலே இருந்தது. ஆறாவமுதையங்கிற திருவாய்மொழி அத மேல் நாட்டிலிருந்து வந்தவர்களான 4 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காட்டு மன்னார்குடியிலே பாடினார்கள். நாதமுனிகளுக்கு உடனே ஆசை. ஆழ்வார் திருநகரிக்கு போனார். கண்ணினும் சிறுத்தாம்பை கற்று தேர்ந்தார். 12,000 தடவுகள் ஏகாகிர சிந்தையோடே திருப்புலி ஆழ்வார் அடியிலே
ஆழ்வாரை விஷயமாக கொண்டு அவரையே தியானித்துக் கொண்டு அதனை ஜபித்தார், அனுசந்தித்தார். மேலே நம்மாழ்வார் அவருக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அருளினாருங்கிறது நாம் அறிந்திருக்கிற சரித்திரம். திருமந்திரம்ங்கிறதை நாம அதுதான் சாரம், வேத வேதாந்தங்களினுடைய சாரம்னு கொண்டாடுகிறோம். அஷ்டாட்சர மந்திரத்தை சாஸ்திர சாரமான திருமந்திரம் அப்படின்னு அதனை போற்றுகிறோம். துவயம் இருக்கிறதே, அது திருமந்திரத்தினுடைய விவரணமாக அமைந்திருக்கிறது. திருமந்திரத்தினுடைய வியாக்கியானம் தான் துவயம். அதுக்கு மேலே சரமஸ்லோகம்னு கொண்டாடுகிறோம். அது துவயத்தினுடைய விவரணம்னு சொல்லலாம். இப்ப இது எல்லாம் சேர்ந்தா போல இருப்பது எதுனால் 4000 திவ்ய பிரபந்தம். இதுல திருமந்திரத்தினுடைய பொருளும் உண்டு, திருமந்திரத்தினுடைய வியாக்கியானமா இருக்கிற துவயத்தினுடைய அர்த்தங்களும் உண்டு, அந்த துவயத்தினுடைய விவரணமாக இருக்கிற சரமஸ்லோகத்தினுடைய பொருள்களும் உண்டு. இப்படி எல்லாம் திரண்டிருக்கிற பெருமைங்கிறது திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டு. அந்த திவ்ய பிரபந்தங்களை நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் வழங்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். உபதேசத்தை பெற்றார் நாதமுனிகள். வேதவியாசர் எப்படி வேதங்களை வகுத்து கொடுத்தாரு, அதனால தானே அவரை வேத வியாசர்னு சொல்லுகிறோம். அத போல நாதமுனிகளும் இவைகளை எல்லாம் நன்றாக அவர் எப்படி எப்படி வைக்க வேண்டுமோ விபாகம் பண்ணி ரொம்ப அழகாக வைத்தார் என்று அறிகிறோம். பிரணவார்த்தத்தினுடைய விவரணமான திருப்பல்லாண்டை முதலிலே வைத்தார். வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் என்று மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே பாடுகிறார். அப்ப திருப்பல்லாண்டுங்கிறது எப்படி இருக்குன்னால் அது பிரணவத்தினுடைய பொருளை காட்டுகிறது. ஓங்காரம் பிரணவம், அதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லுகிறது. கண்ணினும் சிறுத்தாம்பு நமப்பதத்தை விவரிக்கிறது. அஷ்டாட்சர மந்திரம்னு எடுத்துண்டா அதுல நமப்பதம், அந்த நமப்பதத்தை எது விவரிக்கிறது? கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்லுகிறது. அதற்கடுத்தது நாராயண பதத்தினுடைய அர்த்தத்தை பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் இவைகள் வருணிக்கின்றன. அதைத்தான் 2வது ஆயிரமாக வைத்தார். அப்ப திருப்பல்லாண்டுங்கிறது பிரணவார்த்தத்தை சொல்லுகிறது, நமப்பதத்தினுடைய அர்த்தத்தை கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்லுகிறது. அதுக்கு மேலே நாராயண பதத்தினுடைய அர்த்தத்தை 2வது ஆயிரம் அது நமக்கு உணர்த்துகிறது. அதுக்கு மேல என்ன பண்ணினார்? சரமஸ்லோகார்த்த விவரணமான இயற்பாவை 3வது ஆயிரமாக வைத்தார். துவயார்த்தத்தினுடைய விவரணமான திருவாய்மொழி அதை 4வது ஆயிரமாக அவர் வரிசைப்படுத்தி நமக்கு அமைத்து கொடுத்தார். அப்ப சாஸ்திர சாரார்த்த விவரணமான 4000 திவ்ய பிரபந்தம். இதத்தான் திராவிட வேதாந்தம் என்று நாம் போற்றுகிறோம். திராவிட வேதாந்தம்னு சொல்லுகிறோம். பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை இது நன்கு காட்டி கொடுக்கிறது. அவனை உள்ளபடி தெரிந்து கொள்வதற்கு இதுவே நமக்கு உதவுகிறது. அதனால்தான் இதனை ஓரப்பொலிய நாமும் கொண்டாடுகிறோம். வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார், நாங்கள் எத்தனையோ வேத வேதாந்தங்களை வாசித்தாலும் அங்கெல்லாம் எங்களுக்கு ஸ்புரிக்காத அர்த்த விசேஷங்கள், புலனாகாத அர்த்தங்கள் அவைகள் எங்களுக்கு எங்கே காண கிடைக்கின்றன, அறிய கிடைக்கின்றனன்னு கேட்டால் திவ்ய பிரபந்தங்கள், அந்த திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு புகட்டுகின்ற அந்த நல் ஞானம் இருக்கிறதே, அந்த நஞ்ஞானம்ங்கிறது எங்களுக்கு வேத வேதாந்தங்களினால் கூட கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். தெளிய ஓதினால் திவ்ய பிரபந்தங்களை, அதனுடைய வியாக்கியானங்களை தெளிய ஓதினோம்னு சொன்னால் நமக்கு கிடையாத மரநிலங்கள், கிடைப்பதற்கு அரிதா இருக்கிற மறைநிலங்கள் அவைகள் கூட நமக்கு வசமாகும் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அத்தனை ஏற்றம் இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு இருக்கிறது. கீழே சாஸ்திரசாரமான திருமந்திரார்த்தம் அப்படின்னு பார்த்தோம். அந்த திருமந்திரார்த்தம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பகவானுக்கு உரியவனாக நாம் இருக்கிறோம், அவனுக்கு ஆட்பட்டவனாகவே நாம் இருக்க வேண்டும். நாம் நமக்கோ பிறர்க்கோ உரியவர்கள் அல்லர்கள், பெருமானுக்கே உரியவர்கள், அவனுக்கே நாம் அடிமைகள் செய்ய வேண்டும். இதத்தான் திருமந்திரம் துவயம் இவைகள் எல்லாம் சொல்லுகிறது. இப்ப மந்திர ரத்னம்னு துவயத்தை கொண்டாடுறோமே, அது எப்படி இருக்குன்னா 2 வாக்கியமா இருக்கு. பூர்வ வாக்கியம், உத்தர வாக்கியம்னு சொல்லுகிறோம். முதல்ல என்ன பண்றோம்? பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுவது. அடுத்த வாக்கியத்தாலே அந்த சேர்த்தியிலே அடிமையை விரும்புவது, இறக்கிறது, பிரார்த்திக்கிறோம் இல்லையா, அதைத்தான் துவயம்னு சொல்லுகிறோம். இந்த துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி அப்படின்னு சொல்லுவார்கள். ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனாரே காட்டி கொடுக்கிறார். துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்றது சார சங்கிரகத்திலே அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அதனாலே திருவாய்மொழிங்கிறது துவயார்த்த விவரணம்,
அப்படிங்கிறது காட்டப்படுகிறது. துவயம்ங்கிற அந்த மந்திர ரத்னம் அதனுடைய அர்த்தத்தை விஷதீகரித்து நல்ல விஸ்தரமாக சொல்லி இருக்கக்கூடிய வைபவம் அதுதான் திருவாய்மொழிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப துவயத்தினுடைய பொருள்கள்னு பல உண்டு. அதுல பாருங்க, இந்த நித்திய கைங்கரி உத்தர வாக்கியத்திலே நாராயணாய அப்படிங்கிற அந்த 4ஆம் வேற்றுமை உருவோடே கூடி இருக்கிறது அல்லவா, அந்த இடத்திலே நித்திய கைங்கரியம், நித்தியமாக கைங்கரியம் அதைத்தான் பிரார்த்திக்கிறோம். பெருமானிடத்திலே கைங்கரியம் வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஒரு மிதுனமே உத்தேசியம், இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுதானே பாரிப்பாக இருக்க வேண்டும். அந்த பாரிப்பை உள்ளடக்கினதாக, அந்த பிரார்த்தனையை உள்ளடக்கினதாக அமைந்திருக்கக்கூடிய உத்தர வாக்கியம் அந்த நித்திய கைங்கரியம் இருக்கே, அது திருவாய்மொழியினுடைய 9ஆம் பத்தினுடைய பொருள் அப்படின்னு காட்டுகிறார்கள். பண்ட நாளாலே நின் திருவருளும் நின் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டுன்னு பாசுரம் எல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்ப 2 பேருமான சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த கைங்கரிய பிரார்த்தனை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நித்தியமாக செல்ல வேண்டும். நித்திய கைங்கரியம், கைங்கரியம் தான் நித்தியம், நித்தியமும் பிரார்த்தித்தே பெற வேணும்னு எல்லாம் சூத்திரம் இருக்கே. அப்ப அந்த கைங்கரியம் அது ரொம்ப முக்கியமானது. அந்த திருவாய்மொழியினுடைய 9ஆம் பத்தினுடைய பொருளாக அதுதான் அமைந்திருக்கிறது. சாரசங்கிரகத்துல இதை காட்டுறார். 9ஆம் பத்தால் பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து என்றும் நின் தீர்த்த வடிமை குட்டேவல் என்னும் தொடர்ந்து குட்டேவல் செய்து என்றும் கொடுவினையேனும் பிடிக்க என்னும் உருவதிதுவென்னுனக்காட்பட்டு என்னும் ஆட்கொள்வானுத்து என்னும் நானும் மீளாவடிமைப்பணி செய்ய புகுந்தேன் என்னும் நித்திய கைங்கரியம் பிரதிபாதிதமாய்த்து. இந்த நித்திய கைங்கரியத்தை பிரதிபாதியா நின்னார் அப்படின்னு காட்டுகிறார். அதற்கு மேலே ஆச்சாரியர்களுக்கு ஆபத்தனமாயிருந்துள்ள ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அவன்தான் உபாயம், அவன்தான் உபேயம். இந்த அர்த்தத்தை நமக்கு பறக்க சொல்லுகிற துவயமும் திருவாய்மொழியும் பகவத் சரணார்த்திகளாக இருப்பவர்களுக்கு, பெருமானையே அண்டி இருப்பவர்களுக்கு, அனன்யோபாயராயிருக்கும் பரமசாத்விகர்களான முமுட்சுக்களுக்கு, வேறெந்த உபாயமும் அறியாதவர்கள், பகவானையே உபாயமாக அறுதி இட்டிருக்கிறவர்கள், அந்த பரமசாத்விகர்களான முமுட்சுக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சரீர அவசான கால பரியந்தம் எப்போதும் காலக்ஷேபத்துக்கும் பகவன் முகோல்லாசத்துக்கும் அனுசந்தானம் செய்யப்பட வேண்டியவை. கடைசி வரைக்கும் நாம என்ன உறுதியோட இருக்க வேண்டும்னால் அவர்தான் உபாயம், அவர்தான் உபேயம். இதைத்தான் நாம அறுதியிட்டிருக்க வேண்டும். இந்த உடலை விட்டு உயிர் போகும் தனையும் அந்த நினைவு நடையாட வேண்டும். அவர்தான் உபாயம், அவர்தான் உபேயம், எல்லாம் அவரே. அவர் திருவடிகளிலே கைங்கரியமே நமக்கு பரம புருஷார்த்தம். இந்த அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமாச்சே, இந்த நினைவுங்கிறது ரொம்ப முக்கியம். பகவன் முகோல்லாசத்துக்கு இந்த நினைவு ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒருத்தன் நினைச்சிருக்கான்னு சொன்னால் அவனே உபாயம், அவனே உபேயம் என்று ஒருத்தர் தீர்மானமாக அறுதியிட்டு இருக்கிறார்னால் அவரை கண்டாலே பெருமானுக்கு அத்தனை ஆனந்தம் ஏற்படுவான், அத்தனை சிரிப்பு சிரிப்பராம அவரை பார்த்து. அப்ப அந்த எண்ணம்ங்கிறது நமக்கு முக்கியம். அதை இந்த இடத்துல நினைவிலே கொண்டு நாம் மேலே பார்க்க வேண்டும். இத மேல ரொம்ப ஆச்சரியமான பல அர்த்தங்களை நாம் இங்கே அனுபவிக்கலாம். இப்ப திருவாய்மொழிங்கிறது துவயத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்கிறதுங்கிறத கீழே பார்த்து விட்டோம். இப்ப திருவாய்மொழிக்கு முக்கியமான கருத்து பொருள் என்ன அப்படின்னா, அத பல ஆச்சாரியர்கள் பலவிதமாக அருளி செய்திருக்கிறார்கள். பகவான் அவர்தான் நமக்கு அறிவை கொடுக்கிறார், அவர்தான் நமக்கு அறிவை வழங்குபவராக இருக்கிறார். அந்த பெருமானுடைய அருளாலே இந்த முமுட்சு இருக்கானே, அவன் மோட்சத்தை ஆசைப்படுறான்னால் பகவானுடைய அருளாலே அறிவை பெற்றவனாயிருக்கிற இந்த முமுட்சு மோட்சம்தான் பரம புருஷார்த்தம், அதுதான் பெரிய லாபம் என்று தீர்மானிக்கிறான். அவித்யா நிவர்த்தக ஞான பூர்த்தி பிரத பகவத் பிரசாதாத்து மோக்ஷ லாபம் என்கை மயர்வர வீடு பெற்ற என்ற பிரபந்தை கார்த்தியம். ஆச்சாரிய ஹிருதய ஸ்ரீசுக்தி கவனியுங்கோள். இந்த இடத்துல சொல்றார், அவித்யைங்கிறது அஜ்ஞானம், அதுதான் பொய் நின்ன ஞானம் அப்படின்னு ஆழ்வார் திருவிருத்தத்திலே பாடுகிறார். அந்த அஜ்ஞானம்ங்கிறது அது நம்மை விட்டு விலகி செல்ல வேண்டும். ஞான பூர்த்தி பிரத, அதுக்கு மேல ஞானத்தை பகவான் நமக்கு வழங்குகிறான். பகவத் பிரசாதாத்து, இறைவனுடைய திருவருளாலே அதனை பெறுகிறோம். அவன் திருவருளாலே மோட்சத்தை பெறுகிறோம். மோக்ஷ லாபம் என்கை மயர்வர வீடு பெற்ற என்ற பிரபந்தை கார்த்தியம். இந்த பிரபந்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், அந்த இடத்துல
மாமனிகளுடைய வியாக்கியான ஸ்ரீசுக்தி. இத்தால் ஞானப்பிரதமான பகவத் பிரசாதமே மோக்ஷப்பிரதமும் என்னும் இது இப்பிரபந்தத்துக்காக தாத்பரியமாயிருப்பதோர் அர்த்தம் என்றதாய்த்து. இந்த பிரபந்தத்துக்கு தாத்பரியம் என்ன, இந்த பிரபந்தத்துக்கு பிரயோஜனம் என்ன, இந்த பிரபந்தத்தாலே தேறுகின்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், ஞானப்பிரதமான பகவத் பிரசாதம் அதுதான் மோக்ஷப்பிரதம் அப்படிங்கிறது முக்கியமான அர்த்தம். இந்த ஒரு அர்த்தம் தானா? இல்லை. அர்த்த பஞ்சகம் மிக்க விரநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருக்கோன்னு பாடுறோம் இல்லையோ, இந்த 5 அர்த்தங்களை சொல்ல வந்தது திருவாய்மொழி அப்படிங்கிறதையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் உபாயோபேயங்கள் 2மே திருவாய்மொழியினுடைய பொருள் அப்படின்னு சொல்றதும் உண்டு. உபேயம் ஒன்றுமே பொருள். உபேயத்தை நன்னா காட்டி கொடுக்கிற கிரந்தம், பலன் எதுவோ அதை சொல்ல வந்திருக்கிற கிரந்தம் அப்படின்னும் சொல்லுவார்கள். வேதாந்த தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளிங்கிற கிரந்தத்திலே சாதிக்கிறார். பகவான் அவர்தான் ஸ்ரீமான்னு கொண்டாடப்படுகிறார், திருமகளோட கூடினவராக இருக்கிறார். அந்த பெருமான் தன்னை பெறுவதற்கு தான் சாதனமாகிறான்ங்கிறது திருவாய்மொழியினுடைய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இந்த ஒரு அர்த்தத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான், நிலைநாட்டுவதற்காகத்தான் 10 பத்துகள் பாடப்பட்டன. அந்த 10 பத்திலும் பகவானை பத்தி பலவாறாக ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். பகவானே சேவியன்கிறத சொல்லுகிறார், வணங்கத்தக்கவன் சேவியன். பகவான் இருக்காரே, அவர் அதிபோக்கியன், அவரை போல போக்கியமானது ஒன்று இன்னொன்னு இல்லை. இப்படி முதலான 10 பொருள் கூறப்பட்டது. அதுக்கு மேல சொல்றார், ஒரு திருவாய்மொழியிலேயும் பரத்வம் முதலான ஒரு குணம் பெருமானுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, 100 பாட்டுன்னு எடுத்துட்டா ஒரு திருவாய்மொழியில ஒரு குணம் சொல்லப்படுறது. அப்ப மொத்தம் 100 குணங்கள் வருது இல்லையோ? திருவாய்மொழி என்று எடுத்துக்கொண்டால் 100 குணங்கள், பெருமானுடைய குணங்கள் சொல்லப்படுறது. இப்ப ஒரு பாசுரங்கள்னு எடுத்துக்கொண்டால் எல்ல கடந்திருக்கிற உயர்ந்த கல்யாண குணமுடையவன் பெருமான். எம்பெருமானார் சாதிக்கிறார், ஸ்ரீயக்காந்தா அனந்தகா வரகுணகணைகாஸ்பதவபுகுன்னு சொல்றார். கணக்கற்ற கல்யாண குணங்களோட கூடினவன் பெருமான். எண்ணில் பல்குணங்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். அத்தனை குணங்களோட கூடினவனாய் நம் பொருட்டு அத்தனை குணங்களோட இருக்கார். கூறத்தாழ்வான் சாதிக்கிறார், நமக்கெல்லாம் குணத்தினாலே பெருமை. நல்ல குணங்கள் இருக்கிறது, நிரம்ப பெற்றவர்களாக இருக்கிறோம்னால் நம்மை ஊர் உலகம் எல்லாம் போற்றும் பாராட்டும். அவர் தங்கமானவர், பொய்யே பேச மாட்டார், திருட மாட்டார் அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ? அப்ப நல்ல குணங்களை இட்டு நமக்கு பெருமைகள் ஏற்படுகின்றன. ஆழ்வான் சாதிக்கிறார், பெருமானே உன் விஷயத்திலே இது அப்படியே மாறினா கிடக்கு. இப்போ இது எத்தனை விசித்திரமா இருக்கு. நல்ல குணங்களினாலே எங்களுக்கு பெருமை, நல்ல குணங்கள் எங்களிடத்திலே சேர்ந்திருப்பதாலே நாங்கள் பெருமை அடைகிறோம், இது உலகத்திலே பார்க்கிறோம். உன் விஷயத்துல எப்படி இருக்கு தெரியுமா? அந்த குணங்கள் உன்னோடு சேர்ந்து உன் சம்பந்தம் அடியாக அந்த குணங்கள் பெருமை பெறுகின்றன. குணங்களினாலே நாம பெருமை பெறுகிறோம், நல்ல குணங்களினாலே. ஆனால் பகவான் விஷயத்திலே பார்த்தால் அந்த குணங்கள் பெருமானை அண்டை கொண்டு அவனாலே நிறம் பெற்றவைகளாய், அவனாலே புகழ் பெற்றவைகளாக விளங்குகின்றன. இதுதான் பகவானுக்கு இருக்கிற பெருமை. அப்போ இப்ப பாருங்க, ஒரு திருவாய்மொழியில ஒரு குணம் பாடப்பட்டதுன்னு கொண்டால் 100 குணங்கள் தேரும். ஒரு பாசுரத்திலையும் ஒரு குணம் சொல்லப்பட்டதுன்னு கொண்டால் எண்ணிறந்த கல்யாண குணங்கள் ஆயிரக்கணக்கிலே பாடப்பட்டிருக்கின்றன என்று தேரும். அப்ப ஸ்ரீமன் நாராயணன்கிறவர் அவர் ஆயிரக்கணக்கான குணங்களோட கூடியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான குணங்கள்னு சொன்னால் அசங்கியாதங்களான குணங்கள், கணக்கே கிடையாது. அத்தனை குணங்களோட பகவான் கூடியிருக்கிறார். வசி வதான்யோ குணவானு ருஜுகு சுச்சிஹி மிருதுகு தயாளுகு மதுரஹா ஸ்திரசமஹா கிருதி கிருதஜ்ஞஸ்வமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோததின்னு பாடுறார் ஆளவந்தார். கல்யாண குண சாகரனாக பெருமான் இருக்கிறான். ஒரு சாகரத்தை போல பகவான் இருக்கிறார்னு சொன்னால் அப்ப ஆயிரக்கணக்கான குணங்கள், பெருமானுடைய குணங்கள் இந்த திருவாய்மொழியிலே பாடப்படுகிறது அப்படின்னு வேதாந்த தேசிகன் காட்டியிருக்கிறார். இப்போ பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திருத்துவ, காருணிகத்துவ, சரண்யத்துவ, சக்தத்துவ, சத்தியகாமத்துவ, ஆபத் சகத்துவ, ஆர்த்திஹரத்துவ விசிஷ்டன் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்துல காட்டி கொடுக்கிறாரு இல்லையோ? நாயனார் சாதிக்கிறார், ஒரு பத்தினாலேயும் ஒரு குணம் பெருமானுடையது இங்கே காட்டப்படுகிறது, அறுதியிடப்படுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். இதிலே முதல்ல பரத்துவம், பெருமானுடைய மேன்மை. காரணத்துவம், அவர்தான் காரணமாக இருக்கிறார், ஜெகத்காரணன் அவனேன்னு சொல்றோம்.
எல்லா இடத்துலயும் நிறைந்தவரா இருக்கார், நியமிக்கிறவரா இருக்கார், கருணையோட கூடினவரா இருக்கார், சரண்யன் அவரே, சக்தி உடையவரா இருக்கார், சத்தியகாமத்துவம் அவரிடத்துல உண்டு. ஆபத் சகன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்போதும் கூட நிற்பவர், நம் கூட நின்று நம்மை அனுகிரகிப்பவர், உற்ற துணையாக இருப்பவர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆபத் சகத்வம் அப்படின்னு அதனை சொல்லுகிறோம். இப்ப இன்னைக்கு இந்த உபன்யாசம் பண்ணணுங்கிறது பெரியோர்களுடைய நியமனம். ஏதோ அடியன் அறிந்த அளவிலே அதற்கென்று ஏதோ தயார் செய்து வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கார்த்தால பரம கிருபையோடே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான காழியூர் தேவராஜன் சுவாமி, என்னுடைய ஆச்சாரியனாக அடியன் மதித்திருக்கக்கூடியவர், அடியனத்துல பரம கிருபையோடு பல அர்த்த விசேஷங்களை சாதிக்கும் அவர். அந்த சுவாமி அலைபேசியில அழைத்தார், போன் பண்ணார். போன் பண்ணிட்டு கேட்டார், இன்னைக்கு ஆபத் சகத்துவம் சொல்ல போற போல் இருக்கு அப்படின்னார். பரம கிருப சுவாமி தேவரீர், இத்தனை அலுவல்களுக்கு இடையிலேயும் இதை நினைவிலே கொண்டு அடியனை வாழ்த்துவது மகிழ்ச்சி அப்படின்னு அவரிடத்துல விண்ணப்பித்தேன். அப்ப ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார், இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல் அப்படின்னு நியமித்தார். ரசகனமான அர்த்தம். இப்ப ஆபத் சகன் அப்படின்னால் உற்ற தோழன், சகான தோழன். ஆபத் சகன் வள்ளுவர் சொல்றாரு இல்லையோ, இடுப்பை விட்டு வேட்டி அவிழ்கிறதுன்னா அந்த கை போய் எப்படி அந்த வேட்டியை, அந்த ஆடையை நழுவி விடாமல் அதை தாங்கி பிடித்து கொள்ளுமோ, அதை போல நமக்கு கஷ்டம் வரும்போது கூட நிற்பவன் அவன் தானே தோழன். விட்டுட்டு ஓடுறவரை போய் தோழன்னு சொல்ல முடியுமா? கஷ்டம் வரும்போது கூட இருந்து ரட்சிப்பவர், அவரைத்தான் நாம சகான்னு சொல்லுகிறோம். எல்லா உறவுகளுக்கு மேலேயும் நண்பர்களைத்தானே எல்லாமுமாக கொண்டிருக்கிறோம். கூட பல பேர் வரும் கல்யாணத்துல வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு போட்டான்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு போடுறான். ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது சில பேர் போடலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப போடலைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா போடுறச்சு என்ன போடுறான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு போடுறான். அது பல பேருடைய அபிப்பிராயம் என்னவா இருக்குன்னா, சுவாமி உறவுகள்லாம் இருக்கட்டும் சுவாமி, ஆனா என்ன இருந்தாலும் குத்தம் குறைகளைத்தான் கடைசியில சொல்லிட்டு போறா. ஆனா நண்பர்கள்னு எடுத்துக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலேயும் கைவிடாதவர்களாக இருப்பார்கள், எந்த கஷ்டம் வந்தாலும் உடன் நிற்பவர்களாக இருப்பார்கள். இந்த பேசிண்டே இருக்குச்சே நண்பர்களுடைய சில பல பேருடைய முகங்கள்ல நமக்கு நினைவுக்கும் வருதோ இல்லையோ, நல்ல நண்பர்கள் நம்ம கூடவே இருக்கிறவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த அளவுக்கு நண்பர்களுக்கு ஏத்தம் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். இப்போ ஆபத் சகன் அப்படின்னா கஷ்ட காலங்களிலே உடன் இருக்கும் அவன், உடன் இருந்து அவரே கஷ்டத்தை கொடுக்கிறவரா இருந்துடக்கூடாது, உடன் இருப்பவராக இருக்க வேண்டும். ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை களைபவராக அவர் இருக்க வேண்டும். கார்த்தால தேவராஜன் சுவாமி சாதிச்சார், இப்ப யார நண்பன்னு சொல்ல முடியும்னு சொன்னால், நம்ம கூட 7 அடி நடக்கிறவரா இருக்கணும், கூட நடந்து வரவராக இருக்க வேண்டும், சில வார்த்தைகள் நம்மோட பேசுகிறவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தானே ஆபத் சகன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நமக்கு உற்ற தோழன், தோழன் நீ எனக்கு அப்படின்னு அப்பதானே நாம சொல்ல முடியும். பகவான் இப்போது உற்ற தோழனாக நமக்கு இருக்கிறான். ஆழ்வாருக்கு ஆனார். அது எப்படிங்கிறது என்னால் இப்ப 7 அடி நடப்பதுன்னு சொல்றோம். இப்ப கல்யாண காலங்கள்ல பார்க்கலாம், சப்தபதி அப்படின்னு ஒரு சடங்கு வைத்திருக்கிறோமா. அந்த சப்தபதியிலே நாம் என்ன செய்கிறோம், 2 பேருமா சேர்ந்து நடக்க வேண்டியது, அடி வைப்புகள் 7 வைக்க வேண்டியது. தோழன் என்றென்றைக்கும் உன் உடனிருப்பேன் அப்படின்னு இவன் உறுதிமொழி கூறுகிறான். அந்த மனைவிக்கு நான் தான் எல்லாம், உற்ற தோழனாக இருந்து காப்பேன் அப்படின்னு இவன் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறா போல ஒரு சடங்கு வைத்திருக்கிறோம் இல்லையோ, அதை செய்கிறோம். அதுல கூட பாருங்க 7 அடி வைப்புகள் அங்கே சொல்லப்படுகின்றன. அதைத்தான் சப்தபதின்னு சொல்லுகிறோம். அதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்ப ஆழ்வார் பெருமானை பற்றி பாடுவதுன்னு ஆரம்பித்தார். பெருமானுடைய கல்யாண குணங்களை வெளியிடுவதுங்கிற தீர்மானத்தோட ரொம்ப அழகாக சொல்லி கொண்டு வருகிறார். பரத்வம் சொன்னார், காரணத்துவம் சொன்னார், வியாபகத்துவம் சொன்னார், நியந்திரத்துவம் சொன்னார், காருணிகத்துவம் சொன்னார், சரண்யத்துவம் சொன்னார். இதெல்லாம் சொல்லிண்டே வரார். சத்தியகாமத்துவம் சொன்னார், சக்தத்துவம், சத்தியகாமத்துவம். முதல்ல இந்த சரண்யத்துவம் சக்தத்துவம் அது வரைக்கும் சொல்லிண்டே வந்தாரா பகவான். அதை கேட்டுட்டே இருந்தார். இவ்வளவு ஆச்சரியமா இருக்கே, இவ்வளவு அத்புதமாக பாடுகிறாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. இது ஆழ்வாரோடையே போய் பக்கத்திலே போய் நின்று கொள்ள வேண்டும், அவர் கை கோர்த்து நாமும் அவரோடே உலாவ வேண்டும் அப்படின்னு பகவானுக்கு பெருவிருப்பம் ஏற்பட்டதா. இப்ப 7 அடி வைப்புகளை பகவான் வைத்துக் கொண்டே வந்தார். பரத்வம் தொடங்கி ஆழ்வாரை நெருங்குகிறார். பரத்வம் தொடங்கி ஆழ்வார் வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்தார். பக்கத்துல வந்து கரம் பிடித்தார் பாருங்கள், கையை பிடித்து கொண்டு ஆழ்வாரே நலமானு கேட்டிருக்கார் போல் இருக்கு. சத்தியகாமத்துவம் பாடப்பட்டது. கூடவே வரார் ஆபத் சகன், நீதான் உற்ற தோழன்கிறத நன்றாக தெரிந்து கொண்டவராய். அதுக்கு மேலே ஆழ்வார் இதை பாடியிருக்கிறாருங்கிற அந்த அர்த்த விசேஷத்தை
காத்தால அடியனிடத்திலே அருளி செய்தார். அதை உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டேன் அத்தனை. ஆச்சரியமான அர்த்தம். அப்ப திருவாய்மொழியிலே முதல் பத்திலே பகவானுடைய பரத்வ குணம் பிரகாசமாகிறதுங்கிறது தொடங்கி 10 10 குணங்களை குறிப்பிடுகிறது. அதிலே 9ஆம் பத்திலே பகவானுடைய ஆபத் சகத்வங்கிற குணம் அதுதான் பிரகாசப்படுத்தப்படுகிறது. உற்ற துணையாக ஆபத்து காலங்களிலே உடனிருந்து நோக்குபவனாக. இப்ப நேற்றுக்கு கூட இப்படியும் குஜராத் வந்திருக்கேன். இங்க ஏதோ ஒரு கிராமத்துக்கு அழைச்சின்னு போயிருந்தா, இங்கெல்லாம் எந்த கிராமத்துக்கு போனாலும் நம்ம பக்கத்துலயும் பார்க்கலாம், எல்லைச்சாமின்னு உண்டு, ஐயனார் கோயில்னு இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு காளியினுடைய கோயில் ஏதாவது ஒண்ணு கிராமத்தினுடைய எல்லையிலேயே இருக்கும் இல்லையோ. அதை போல அடியன் போன ஊர்லயும் எல்லையிலேயே ஒரு காளியனுடைய தேவஸ்தானம் ஒரு கோயில் இருந்தது. அதை தாண்டி உள்ள போனோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே லட்சுமி நாராயண பெருமாளுடைய சந்நிதி அல்லது ராமனுடைய சந்நிதி இதெல்லாம் பார்த்தா ஊருக்கு நடுவுல தான் அமைந்திருக்கிறது. இப்ப தேவதாந்தரங்களுடைய கோயில்னு சொன்னால் பரமசிவனாருடைய கோயில் அது நிச்சயமாக ஸ்மசான பூமிக்கு பக்கத்துல தான் ருத்ர பூமின்னு அதுக்கு பேரு, அங்கதான் இருக்க போகிறது. அதே போல ஒரு அம்மனுடைய கோயில் எடுத்திருந்தாலும் எல்லைக்காளியாக எல்லையிலே நின்று ரட்சிப்பவள் அப்படின்னு அவளை இந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். அவளுக்கு சந்நிதி அமைந்திருக்கிறது. ஆனா நம்ம பெருமாளுடைய சன்னிதானம் தேவஸ்தானம்னு எடுத்துக்கொண்டால் மக்களோடு மக்களாக அந்த மக்கள் வாழும் பகுதியிலே ஊருக்குள்ளே வீடுகளுக்கு இடையிலே பத்ரிகாசிரமத்துல கூட பார்க்கலாம். நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு போறோம்னால் எத்தனை ரம்யமான சூழ்நிலை. அந்த இடத்துல அக்கம் பக்கம்லாம் இன்னமும் பல வீடுகள் இருக்கா போல இருக்கு. நடுவுல சந்நிதி, அதுவும் ஒரு வீடு போலவே ஒரு பெரிய மாளிகை போலவே காட்சி அளிக்கிறது. உங்களிலே ஒருவனாக நான் நிற்கிறேன்கிறார் பெருமாள். இப்ப எல்லை தெய்வங்கள் எதற்காகன்னா அவ இப்படி சொல்றா, கஷ்டம் வருவதற்கு முன்பே எல்லையிலேயே விரட்டி அடிப்பதற்கு நிச்சயமாக இந்த தேவதைகள் தேவை அப்படின்னு இவா நம்புகிறார்கள். ஐயோ, அந்த தேவதைகளையும் சேர்த்து ரட்சிப்பவனாக பெருமான் தானே இருக்கிறார். அந்த தேவதைகளையும் ரட்சிப்பவர் இவர் தானே. இப்ப எதுக்கு உள்ளுக்குள்ள இருக்காருன்னா அந்த தேவதைகளை எல்லையிலே நின்று கொண்டு ரட்சிப்பதற்கு நியமித்திருப்பதே நான் தான். அவர்களாலும் முடியல, உள்ள வந்துட்டா உங்களோட நின்று காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். அப்படித்தானே நாம் கொள்ள வேண்டும். அப்ப மக்களோட கைகோர்த்து நிற்பவனாக பெருமான் நிற்கிறான். ஆபத் சகத்வங்கிற அந்த அரிய குணம், கொண்டாட தகுந்த குணம், அவரை விட்டா நமக்கு கதியே இல்லைங்கிறத நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருக்குணம் தான் 9வது பத்தாலே இங்கே காட்டப்படுகிறது. ஆழ்வார் பகவானை முற்றூட்டாக அனுபவித்தார். அனுபவித்தவர் என்ன எண்ணினார் தெரியுமா? இது நமக்கு மட்டும் கிடைச்சுட்டா போதுமா? சம்சாரி சேத்தனர்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டாவோ, அவர்கள் அத்தனை பேரும் இன்புற வேண்டாவோ அப்படிங்கிற தம்முடைய பரம கிருபையினாலே இந்த 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். அதிலே தம்முடைய அனுபவத்தை அவர் வெளியிட்டார். வெளியிட்டதோடு நில்லாமல் அடுத்தவர்களை பார்த்து, அதாவது நம்ம பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? நீங்களும் இந்த அனுபவத்தை பெற பாருங்கோள். உங்களுக்கெல்லாம் தேவை இல்லையா? இது அவசியம் தேவையாயிற்று, இதை விட்டுடாதீங்கோ. இந்த அனுபவம் தான் மேலான அனுபவம். இந்த அனுபவத்தை காட்டிலும் இன்னொரு அனுபவம் சிறந்தது கிடையாது அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். பரோபதேசம் பண்ற சமயத்திலே கூட அவருடைய அனுபவத்திற்கு எந்த குறையும் ஏற்படுவதில்லை. அனுபவ சமயத்திலும் பரோபதேசத்திலே திருவுள்ளமாக தம்முடைய அனுபவத்தையே வெளியிடும் இயல்பினர் ஆழ்வார். அவருக்கு எப்போதும் பரோபதேசத்திலே முக்கிய நோக்கு, அடுத்தவர்களுக்கு உபதேசிப்பதிலே முக்கிய நோக்கு. இதத்தான் அனுபவ கர்ப்ப பரோபதேசம், பரோபதேச கர்ப்பானுபவம் அப்படின்னு எல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். அதாவது இப்போ ஒரு பாட்டுன்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு கிரியாபதம் வினை முற்று, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத போல ஒரு திருவாய்மொழின்னு எடுத்துக்கொண்டால் அந்த திருவாய்மொழியிலே அந்த திருவாய்மொழியினுடைய முக்கிய பொருளை உணர்த்துகிற ஒரு பாட்டு, அது முக்கியம்னு சொல்லுகிறோம். ஒரு 10க்கு 10 திருவாய்மொழிகள் இருக்கின்றனவா, 10 பதிகங்கள் இருக்கின்றனவா? அப்ப அதிலே அந்த பகுதிக்கு பரோபதேசத்திலே நோக்கான திருவாய்மொழி முக்கியம். பரோபதேசத்தை பண்ணுகிற திருவாய்மொழி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு காட்டுவார்கள். பாட்டுக்கு கிரியையும் 10க்கு கருத்தும் போலே 100க்கு உபதேச 10 அப்படிங்கிற ஆச்சாரிய ஹிருதய ஸ்ரீசூக்தியினாலே இப்ப கீழே பார்த்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி பரோபதேசத்திலே நோக்கான திருவாய்மொழி முக்கியம் அப்படின்னு நாம தெரிந்து கொண்டோம்னால் அப்ப முதல் திருவாய்மொழியும் 10ஆம் திருவாய்மொழியும் பரோபதேச ரூபமாய் 9ஆம் 10 அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா நமக்கு மோட்சம் விரைவிலே கிடைக்க போகிறதுங்கிறத ஆழ்வார் உணர்ந்து விட்டார். இந்த பேத்த வேற யாரும் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற பரம கிருபையினாலே அவரவர் தகுதிக்கு ஏத்தா போலே அவரவர்களுக்கு உபதேசங்களை பண்ணுகிறார். கீதையில கண்ணன் அப்படித்தானே பண்ணியிருக்கார்.
யார் யார் தகுதிக்கு என்னென்ன உபதேசிக்க வேண்டுமோ அதெல்லாம் பார்த்து சொல்லுகிறார். கர்மயோகத்தை சொல்றார், ஞான யோகத்தை சொல்றார், பக்தி யோகத்தை சொல்றார், பிரபத்திய சொல்றார், எல்லாத்தையும் சொல்றாரு இல்லையோ, தானே எல்லாம்ங்கிறதையும் அறுதி இடுகிறார் இல்லையோ. அப்ப அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தவாறு பற்பல அர்த்த விசேஷங்கள் எப்படி கீதையிலே சொல்லப்பட்டனவோ அப்படித்தான் ஆழ்வாரும் இந்த இடத்திலே உபதேசம் பண்ணுகிறார். அவரவர் விரும்பி கை கொள்ளத்தக்க உபாயங்களை எல்லாம் பறக்க உபதேசித்தருளுகிறார் 9ஆம் பத்திலே. இது நிருகேதுகமான கிருபையை பண்ணுகிறார். எல்லாரிடத்திலும் கிருபை, எல்லாரும் உஜ்ஜீவிக்க வேண்டும்னு ஆசை, அதடியாக உபதேசம் பண்ணுகிறார். இப்படி உபதேசம் பண்ணுகிற ஆழ்வாருடைய ஸ்வபாவம் எப்படிப்பட்டதுன்னால், பிராட்டிக்கும் பிரகலாதனுக்கும் விபீஷணனுக்கும், இதுதானே தம்பிக்கும் தாய்க்கும் அப்படின்னா சாதிக்கிறாரு இல்லையோ, விபீஷணனுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர் அடிபணிந்தார்க்கும் என்ன ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டி கொடுக்கிறார். அப்போ பிரகலாதனாக முதல்ல பிராட்டி, பிரகலாதன், விபீஷணன், ஆழ்வார் அடிபணிந்தவரான இராமானுஷன், இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய குணம், தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமே இவையுள்ளது அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதய ஸ்ரீசூக்தி 9ஆம் பத்திலே. மால நன்னிங்கிற திருவாய்மொழி இருக்கிறதா, 9ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, அதனுடைய பிரவேசத்திலே ஈட்டிலே ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் காட்டப்படுகிறது. ஆழ்வாரை பத்தி சாதிக்கிறார் நம்பிள்ளை அங்கே. மோகித்து கிடந்தாராகில் கிடக்கு மத்தனை போக்கி மயங்கி விழுவதுண்டு ஆழ்வார். தினசுவாமி பெரிய அதிசயம், நாங்க கூட மயங்கி விழறதுண்டு, மயக்கத்திலே தான் இருக்கிறோம். தனியா மயங்கி விழறது, எப்போதும் மயக்கத்திலே தான் இருக்கிறோம். ஆழ்வாரும் மயங்கி விழுவர்னா நாங்களும் அவரும் ஒண்ணுதான் போல் இருக்கு. அப்படி அன்று நாம எதற்காக மயங்குவோம்? ஏதோ உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து மயங்குவோம், பந்து பரிவாரங்களை எண்ணி மயங்குவோம். ஆழ்வார் பகவானை எண்ணி மயங்குவர். 3 மாசம் மோகித்து கிடந்தார்னு சொல்றோம் இல்லையோ, அதான் நம்பிள்ள இந்த இடத்துல சாதிக்கிறார். அவர் மோகித்து கிடந்தால் கிடப்பர், அப்படியே இருக்காரா அல்லது போய் சேர்ந்தாரா அதுவே தெரியாது, அப்படி மோகித்து கிடப்பர். அதை உணர்ந்துட்டார்னு சொன்னால், விழித்திருக்கிறார்னால் பிறர்க்கு உபதேசம், அதாவது ஹிதம் சொல்லி அல்லது நிற்க மாட்டார். அடுத்தவர்களுக்கு நன்மைகளை உபதேசியாமல் அவராலே இருக்கவே முடியாது. இதுதான் ஆழ்வாருடைய ஸ்வபாவம். உங்களை பார்த்து யாராவது ஆழ்வார் எத்தன்மையர், எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கிறார்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே வார்த்தையில் என்ன தெரியுமா பதில் சொல்லணும்? எங்க நம்பிள்ள சொல்லியிருக்கார், மோகித்து கிடக்கிறார்னா கிடப்பர், விழிச்சிருக்கார்னு சொன்னால் உபதேசம் பண்ணி அல்லது தரிக்க மாட்டார். இதுதான் ஆழ்வாருடைய ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லணும். ஈட்டினுடைய அவதாரிக்கை 2ஆம் ஸ்ரீயப்பதியிலே அந்த இடத்துல ஒரு அர்த்தம் சொல்றார். நம்மாழ்வார் திருவாய்மொழி பிரபந்தத்தாலே துவய விவரணம் பண்ணுகிறார். இதில் முதலிட்டு 3 பத்தாலே உத்தரார்த்தத்தை சொல்றார். முதல் 3 பத்துக்கள் துவயத்தினுடைய உத்தரார்த்தம், ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிற பகுதி இருக்கிறது, அது விவரிக்கப்படுகிறது. மேலிட்டு 3 பத்தாலே பூர்வார்த்தத்தை விவரிக்கிறார். மேலிட்டு 3 பத்தாலே இப்ப 6 ஆயிடுத்து, அதுக்கு மேல 3 இருக்கும் இல்லையோ, உபாயோபயோகியான குணங்களையும், உபாயத்துக்கு உபயோகங்களாக இருக்கக்கூடிய குணங்களையும், ஆத்மாத்மீயங்களில் தமக்கு நசையத்தபடியையும், எல்லாவற்றிலும் ஆழ்வாருக்கு எந்த விருப்பம் வெறுப்பும் இல்லாதிருக்கிற நிலை, அவனோடு தமக்குண்டான நிருபாதிக சம்பந்தத்தையும் அருளி செய்தார். மேலிற்பத்தாலே தாம் பிரார்த்தித்தபடியே பெற்றபடியே சொல்லி தலை கட்டுகிறார். அதாவது பகவானோடு தமக்கு இருக்கக்கூடிய நிருபாதிக சம்பந்தம், ஔபாதிக சம்பந்தம், உபாதி அப்படின்னா ஒரு காரணம், ஒரு காரணமடியாக வருகிற தொடர்பு. இங்க அப்பா அம்மா இருக்கா, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், மனைவி மக்கள் இருக்கிறார்கள்னா இதெல்லாம் கர்மம், அது காரணமடியாக வந்திருக்கக்கூடிய தொடர்புகள். பகவானோடு இருக்கக்கூடிய தொடர்பு எப்படிப்பட்டதுன்னால் அது நிருபாதிகமான சம்பந்தம், எந்த காரணமும் கிடையாது, வகுத்த சேஷியாக அவர் இருக்கிறார், அவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த நிருபாதிக சம்பந்தம் இருக்கிறதே, அந்த நிருபாதிக சம்பந்தத்தை நினைவில் கொண்டு அதையும் பாடியிருக்கிறார் ஆழ்வார் என்று துவய விவரணமே திருவாய்மொழிங்கிறதையும் 9ஆம் பத்து பகவானுடைய நிருபாதிக சம்பந்தத்தை நிரூபிக்கிறது. அவரே நமக்கு எல்லாம்ங்கிறத சொல்லுகிறது. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹൃது கதிஹி நாராயணஹான்னு உபனிஷத்து ஓதுகிறது. சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே, இனி எல்லாமே அவர்தான். இப்ப இங்கேயும் நிறைய பேர் இருக்காளே, உறவினர்கள்லாம் இருக்கிறார்களே. கொண்ட பெண்டிரு மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதும் இல்லை அப்படின்னு அவரே பாடுறார். இல்ல வேடிக்கை பாருங்கோ, 8ஆம் பத்து முடிக்கும் போது நல்ல குடும்பம் குட்டிகளோட சௌக்கியமாக இருப்பீர்கள் அப்படின்னு வாழ்த்துகிறார்.
9ஆம் பத்து ஆரம்பம் அடுத்த பாட்டு சுவாமி. அதுல என்ன தெரியுமா சொல்றார்? இவர்களெல்லாம் ஒண்ணும் நமக்கு ஒன்றும் பெரிய என்னைக்கும் கூட இருந்து ரட்சிப்பவர்களோ அல்லது நமக்கு உத்தர பந்துக்களோ ஆக மாட்டார்கள், விட்டு தொலையுங்கோழுங்கிறார். என்ன சுவாமி, இது ஏதோ ஒரு 30-40 பாட்டு கழிச்சு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 4-5 பாட்டு கழிச்சு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. முன்னுக்கு பின் முரணாக அடுத்தடுத்த பாசுரங்கள் பாடப்பட்டிருக்கின்றனவே. வேத வேதாந்தங்கள் புரிந்து கொள்ள கடினமானவை, நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். அஜாயமானோ பகுதா விஜாயத்தைங்கிறது வேதம். பிறப்பத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லிட்டு பாருங்க, பல படிகளாக பிறக்கிறான். இப்ப அது இந்த மாதிரி குழப்பறதுங்கிறதுனால தானே நாங்க ஆழ்வார்கிட்டயே வந்தோம். இப்ப அதே வேலையை தான் ஆழ்வாரும் பார்க்கிறார். இப்ப புரிஞ்சு போச்சு, வேதம் தமிழ் செய்த மாறன்னா என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. வேதமும் குழப்பும், வேதம் தமிழ் செய்த மாறன் அதே வேலை இவரு செஞ்சிருக்கார் போல் இருக்கேன்னால் அப்படி அன்று. எந்த உறவுகள் விடத்தக்கவைகள், எந்த உறவுகள் விட ஒண்ணாதவைகள்ங்கிற அந்த பகுத்தறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். பகுத்தறிவுங்கிற அழுகு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விவேகிகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த விவேகத்துவம்ங்கிறது முக்கியம். விடத்தக்கவைகள் சாம்சாரிக சம்பந்தம் அத்தனையும் விட்டுட வேண்டும். எந்த உறவுகள் நம்மை பகவானிடத்திலே இட்டு செல்லுமோ அங்கு கொண்டு மூட்டுமோ அந்த உறவுகள் ஒரு நாளும் விட ஒண்ணாது. முதலியாண்டானை ஒழிய மத்தெல்லாவற்றையும் விட்டோங்கிற அருளி. முதலியாண்டான விடமாட்டேன்னு தானே நின்றார் எம்பெருமானார். மாமான் மகளேன்னு தானே ஆண்டாளும் பாடி இருக்கிறாள். இப்ப இதை நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே மாதா பிதா பாரியா புத்திர பிராதா மாதுலாதி சகலவித பந்துவும் ஸ்ரீயப்பதியான பகவான். உனக்கு அம்மான் யார்? அம்மான் அவன் தான், பெருமான் தான் அம்மான் அப்படின்னு சொல்லணும். தாயா அவர் தான் அம்மா, அப்பா அவர் தான் அப்பா, எல்லாம் அவர் தான். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவன்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற அந்த அறிவு லௌகிகர்களான மற்ற பந்துக்கள் அர்த்த காமாதி நிபந்தனமாக வந்தேரியான சம்பந்தம் உடையவர்கள். ஆழ்வாரை எண்ணி பாருங்கோள், அந்த திருப்புலி ஆழ்வாரடியை விட்டு அவர் எங்கேயும் போனதே கிடையாது. ஆனா அங்கிருந்த இந்த உலகத்தை என்ன அழகா கணக்கு போட்டு பாசுரம் பாடுறாரு பாருங்க. பொருள் கை உண்டாய் செல்லக்காணில் போத்தி என்று ஏத்தெழுவர். கையில பணம் காசு வச்சுட்டு இருக்கீழா? இருக்கா? அப்ப போற்றி போற்றின்னு எல்லாரும் வருவா. இருள்கொள் துன்பத்து இன்மை காணில் என்னே என்பாரும் இல்லை. கையில ஒண்ணும் இல்லை, எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு சொன்னால் என்னன்னு கேட்டு கூட ஒரு பையன் வரமாட்டான் அப்படின்னு காட்டி கொடுக்குறாரு இல்லையோ. அப்ப எப்போதும் நம்முடன் இருப்பவர். கையில என்ன வச்சுட்டு இருக்கோம், ஏது வச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் பகவான் பார்ப்பதே கிடையாது. அவர் எப்போதும் கூட இருக்கிறார். துரியோதனன் சஞ்சயனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். சஞ்சயனை பக்கத்துல அழைத்தான். அப்பா, இந்த மாதிரி என்ன முயற்சிகளை நாங்கள் செய்தாலும் எப்போதும் பாண்டவர்கள் கைதான் ஓங்கி இருக்கிறது. இத்தனைக்கும் நாங்க 100 பேர் இருக்கோம், அவ 5 பேர் தான் இருக்கா. நானும் ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன். இது ஏன் எதனாலே எப்போதும் விஜயம் வெற்றிங்கிறது பாண்டவர்களுக்கே வசமாகிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். புரிஞ்சுனுட்டேன். இந்த கண்ணன்கிறவன் கூடவே இருக்கான். அந்த கண்ணனை விலைக்கு வாங்குறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்கிறான். சிரித்தான் சஞ்சயன். என்ன கேட்ட நீ அப்படின்னா, இல்ல கண்ணனை எப்படியாவது கிருஷ்ணனை விலைக்கு வாங்க வேண்டும், ஏதாவது விலை இருந்தா சொல்லு. ஆடு மாடுகள் மேய்க்கிற பயல் தானே, ஒரு 1000 ஆடு மாடுகளை கொடுத்துட்டு விட்டுமா, எங்க பக்கம் வந்துடுவானா? இல்ல கர்ணனை எப்படி ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆக்கினேனோ அத போல ஒரு அரசனாக கண்ணனுக்கு முடிசூட்டி விடட்டுமா? என்ன பண்ணி விலைக்கு வாங்கலாம்? அப்ப சஞ்சயன் சொல்றார், நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அவரை விலைக்கே வாங்க முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுனுட்டியானால் அப்போ உன் வசமாவார் அவர். அன்பொன்றுக்கே வசப்படுகிறவர் அவர். அதை நீ கொடுக்கறதுக்கு தயாரா இல்லவே இல்லை. ஏன்னா அது உங்ககிட்ட இல்லவே இல்லை. இருந்தா தானே கொடுக்க பாவம் நீ. அந்த அன்புங்கிறது உன்னிடத்திலே இல்லை. சூரதாசர் பாடுறாரு பாருங்கோ. துரியோதனுக்கே மேவா தியாகியோ சாகு விதுருகரு காயோ. விதுரர் வீட்டுக்கு போனார். விதுரான்னானி பபுஜே சுச்சீனி குணவந்திச்சேன்னு சாப்பிட்டுட்டு வந்தார் இல்லையோ. நாம இப்படி கூட சொல்றோம், வாழைப்பழத்தெல்லாம் வீசி எரிஞ்சுட்டு அவர் தோலை கொடுத்தார். தோலைத்தான் கொடுக்கிறோங்கிறது விதுரனுக்கும் தெரியல, தோலைத்தான் சாப்பிடுறோம்னு கண்ணனுக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா பகவான போது சாப்பிட்டு கொண்டிருந்தது விதுரரையே சாப்பிட்டு இருந்தார். கண்களாலே பருகி கொண்டிருந்தான். இவர் அவரை பருகுகிறார், அவர் இவரை பருகுகிறார். கொடுப்பதோ வாங்குவதோ இருவருமே அறிந்தார்கள் இல்லை. அது 2 பேருக்குமே தெரியாது அப்படின்னு காட்டுறாள் இல்லையோ. அப்ப பகவான்கிறவர் அவர் அன்பினாலே நமக்கு வசப்படக்கூடியவராக இருக்கிறார். விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்திகி தத்யாதிக்கம் மோகவசாதவோச்சத்தை கோவிந்த தாமோதர மாதவேதின்னு பாடுவர் லீலா சுகர். கோபிகைகள்லாம் தயிர் பால் வெண்ணெய் இதெல்லாம் விற்கிறதுக்குன்னு போயிட்டு இருக்கா. ஆனா மனசெல்லாம் கண்ணன் பின்னாடி இருக்கு. தயிர் வாங்கலையோ, பால் வாங்கலையோ, மோர் வாங்கலையோன்னு கேட்டு இருந்தவா திடீர்னு என்ன தெரியுமா சொல்றா? கோவிந்தனை வாங்கலையோ, தாமோதரனை வாங்கலையோ, மாதவனை வாங்கலையோ அப்படின்னு பகவானை என் தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு பெரியாழ்வார் பாடுற அந்த கிரமத்துல பகவான் நம்மாலே விற்கப்படுவதற்கும் தயாராக நிற்கிறான்.
விற்பனைக்கு உரியவனாகவும் பெருமான் ஆகிவிடுகிறான்னு சொன்னால் அவனே ஆபத் சகன். அவன் தான் எப்போதும் கூட இருப்பவனாக உயிர்த்தோழனாக இருக்கிறான். என்னை ஆழ்வான்கிற அளவுக்கு மிக பெரியவன், அறத்தாழ்ந்தவனோடும் புறையறக் கலக்கும் அளவிறந்த சீலகுணம் உடையவன். அதைத்தான் 9ஆம் பத்து சொல்லுகிறது. ஈடு 2ஆம் ஸ்ரீயப்பதிப்படியில பாருங்க, 9ஆம் பத்தால் நீரன்றிய அதிசங்கை பண்ணி படுகிறீர் இப்படி என்று தன்னுடைய நிருபாதிக பந்தத்தையும் காட்டி, தன்னுடைய நிருபாதிக பந்தத்தை காட்டுகிறார். நான் நாராயணன் சர்வசக்தி யுக்தன், உம்முடைய சர்வாபேட்சிதங்களையும் செய்து தலை கட்டுகிறோம். அதைத்தானே பேருறவை காட்டுகிறான் பெருமான் திருவாய்மொழி 9 மணவாள மாமனிகளும் அருளை செய்கிறார். சீலமெல்லையிலான் அப்படின்னு திருவாய்மொழியிலே அந்த குணத்தை தான் ஆழ்வார் ரொம்பவும் அழங்காற்பட்டு அனுபவிக்கிறார். சீல குணங்களிலே அழங்காற்படுகிறார். நிருபாதிக பந்துவானவன் எவனோ அவனே ஆபத் சகன். அந்த ஆபத் சகன் இருக்கிறானே அவன் நிருபாதிக சுகிருத்து. நிருபாதிக சுகிருத்து நம்முடைய நன்மையை தவிர வேற எதையும் அவர் விரும்பவும் மாட்டார், செய்யவும் மாட்டார். எதடியாக இதனை செய்கிறார்னால் அந்த நிருபாதிகமான ஒரு சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ. ஆளவந்தா ஸ்தோத்திர ரத்னத்துல ரொம்ப அழகா சொல்றார் பெருமான் இடத்துல, அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், நீரே உம்மை பாப்பி பாப்பின்னு சொல்லிக்கிறீர், அப்புறம் எப்படி அனுகிரகம் பண்றது? அப்பா ஆளவந்தார் சொல்றார், உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை எண்ணிப்பாராய்கிறார். இந்த தொடர்பு இருக்கே, இது நானும் உண்டாக்கினதன்று, நீயும் உண்டாக்கினதன்று. அது இயற்கையா இருக்கு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, அதை கொண்டு ரட்சித்து விடேங்கிற இயற்கையாக அமைந்திருக்கிற தொடர்பையே பற்றாசாக கொண்டு நீ ரட்சித்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஆக பகவான் நிருபாதிக சுகிருத்து, அல்லாதார் பக்கல் தோற்றுகின்ற சௌஹார்தம், சோபாதிகம். அது ஏதோ ஒரு காரணத்தை இட்டு சிலரோ பலரோ நம்மிடத்துல அன்பு இருக்கிறவர்களாக இருக்கக்கூடுமே தவிர பகவான் ஒருத்தன் தான் எந்த காரணத்தையும் அவர் கருத்திலே கொள்ளாமல் இவன் நம்முடையவன், இயற்கையாகவே நம்முடையவன், இந்த உறவை எப்போதும் நினைத்து கொண்டு நம்மிடத்திலே நன்மைகளை மாத்திரமே செய்கிறவனாக இருக்கக்கூடியவன் ஒருவன் உண்டுன்னு சொன்னால் ஆபத் சகனாக விளங்குகின்ற உயிர்த்தோழனாக இருக்கக்கூடிய பெருமான். அவனுக்கு தான் அந்த பெருமையே உண்டு. பாருங்கள் ஆச்சாரிய ஹதயத்திலே அதை எப்படி சாதிக்கிறாருங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சூர்ணிக்கை, ஆனா கேட்டாலே ரொம்ப ஆனந்தமயமாக நமக்கு இருக்கும். எண் திசையும் அகல் ஞாலம் என்றும் அளிக்கின்ற ஆலின் மேல் என்னும்படி நித்தியபோக பாதலீல உபகரணத்தின் லயாதிகளை போக்கும் ஆபத் சகன், ஆருயிர் என்னப்படுத்தின ஆத்ம தரிசன பலானுபவ பரம்பரையை கூவுதல் வருதல் என்று முடுகவிட்டு ஏகமெண்ணி காணக்கருதி எழ நண்ணி நினைத்தொரும் உருகி அலற்றி கவையில் மனமின்றி 14 ஆண்டு 10 மாசம் ஒரு பகல் பொறுத்தவர்கள் ஒரு மாச தின சந்தியில் படுவது க்ஷணத்திலேயாக இறங்குகிற துவரைக்கு ஈடாக இனி 10ல் 1 தசமதசையிலே பேரு என்று நாட்கடலாக தம்பிக்கு இட்டதாகாமல் நாளை வதுவை போலே நாளிடப் பெற்றவர் இம்மடவுலகர் கண்டதோடு பட்ட அபாந்தவ அரக்ஷக அபோக்ய அசுக அனுபாய பிரதிசம்பந்தியை காட்டி மத்தொன்னு கண்ணனல்லால் என்கிற வைகல் வாழ்தலான சித்தோபாயம், அதில் துர்பல புத்திகளுக்கு மால நன்னி காலமால விண்டு தேனை வாடாமலரிட்டு அன்பராம் சாங்க பக்தி, அதில் அசக்தர்க்கு தாழடையும் பிரபத்தி, அதில் அசக்தர்க்கு உச்சாரண மாத்திரம், சர்வோபாய சூன்யர்க்கு இப்பத்தும் பாடியிடும் தண்டன் என்று கீதாச்சாரியனைப் போலே அதிகார அனுகுணம் நெறியெல்லாம் உரைக்கிறார் 9ஆம் பத்தில். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான சூர்ணிக்கை. இதுல என்ன அர்த்தத்தை அப்படி காட்டுகிறார் அப்படிங்கிறத ஏதோ இருக்கிற அவகாசத்துக்குள்ளே அனுபவிக்க பிராப்தம். பகவான் அவர்தான் அவாப்த சமஸ்த காமன்னு கொண்டாடப்படுகிறார். விரும்பப்படுவன எல்லாம் நிறைவு பெற்றவனாக விளங்குகிறவர். அவருக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு நம்மாலே சொல்ல போகுமானால் நிச்சயமாக இல்லை. எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவராக அவர் இருக்கிறார். என் திசையும் அகல் ஞாலம் எங்கும் அளிக்கின்ற ஆளின் மேல் என்னும்படி நித்தியபோக பாதலீலோபகரணத்தின் லயாதிகளை போக்கும் ஆபத் சகன். அவர்தான் ஆபத் சகன். ஆபத்து காலங்களிலே உடனிருந்து நோக்குபவராக இருக்கிறார். அப்படி என்னத்தான் சுவாமி அவர் பண்ணிவிட்டார் அப்படின்னால், அவர் என்ன பண்ணல? இப்போ ஒரு பிள்ளை தகப்பனாரை பார்த்து நீ எனக்கு என்ன பண்ணினேன்னு கேட்டா அப்பா என்ன சொல்லுவார்? இந்த கேள்வி கேட்கிறாய் பார்த்தாயா, அந்த அளவுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்திருக்கிறேன். நம்ம தேசத்திலே நடந்ததாக சொல்லுவார்கள். பாரத தேசத்துல முன்பு பிரதமராக இருந்த ஒருவர், அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கார், தன்னுடைய வண்டியில கார்ல போயிட்டு இருக்கார். போயிட்டே இருக்கிறச்சே குறுக்க ஒருத்தன் வந்து நின்று விட்டானாம். 2 கையை அப்படி தூக்கின்னு நின்றுட்டான்.
வண்டி நிறுத்தப்பட்டது. பிரதம மந்திரி கீழே இறங்கினார். என்னப்பான்னு கேட்டார். அவன் ரொம்ப கோபத்தோட பக்கத்துல வந்துட்டு, அதாவது வழிமறித்து இடைமறித்து அந்த சீருந்தை நிறுத்தியவன், காரை நிறுத்தியவன் பக்கத்துல வந்து கேட்கிறான். சீருந்துன்னு சொல்றா, மகிழ்வுந்துன்னு சொல்றா. அந்த காரை நிறுத்தியவன் பக்கத்துல வந்துட்டு அவன் ஒரு வார்த்தை கேட்டானாம். நம்ம சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லுகிறீர்களே, அரும்பாடுபட்டு பெற்றோம்னு எல்லாம் சொல்லுகிறீர்களே, அதனால என்ன பிரயோஜனம் இப்ப வந்துருத்து அப்படின்னு கேட்டானாம். அப்ப பாரத பிரதமர் இருந்தவர் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னாராம். ஒரு பாரத தேசத்தினுடைய தலைமை மந்திரியாக இருக்கக்கூடியவர், பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர், அவரை நிறுத்தி சுதந்திரத்தினால என்ன வந்துடுத்துன்னு கேட்கிறாய் பார்த்தாயா, இதுதான் சுதந்திரத்தினுடைய பலன். இந்த சுதந்திரம் சர்வாதிகாரிகள் இருக்கிற இடத்துல நடக்குமா? இங்க எல்லாரும் ராஜாக்கள்ங்கிறதுனாலதானே இது நடக்கிறது. இப்ப என்ன நிறுத்தி கேள்வி கேட்க முடியறது பாரு ஒன்னாலே. இதுதான் சுதந்திரத்தினுடைய பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாரா. இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அதை போலதான் இந்த இடத்துல பகவான் நமக்கு என்ன செய்தாருன்னா, அவர் என்ன செய்யலன்னு தான் கேட்க வேண்டும். எல்லாம் நமக்கு செய்திருக்கிறார். கரணகலையபுரங்களை கொடுத்ததாக ஆகட்டும், நமக்கு ஞானத்தை வழங்கியதாக இருக்கட்டும், சாஸ்திர பிரதானம் பண்ணினது அர்த்தம் தமஹா சதசதீச்சு விவேக்துமீஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. காருணிகனான சர்வேஸ்வரன், அறிவிலா மனுஷர், உணர்வென்னும் சுடர் விளக்கேத்தி பிறந்திருள் நீங்கி மேலிருந்த நந்தாவேத விளக்கைக் கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான்னு தானே முதல்ல நாயனார் ஆரம்பமே ஆச்சாரிய ஹிருதயத்திலே காருணிகனான சர்வேஸ்வரன்கிறார். கருணையே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவனான பெருமான். அவன் நமக்கு என்னதான் செய்யல, எல்லாம் செஞ்சிருக்கார். பாருங்க, இந்த கொரோனா காலம்னு சொல்றோம். இந்த கொரோனா காலத்துல கூட அவர் எப்படி போராடி கொண்டிருக்கிறாருன்னு பாருங்கள். பண்ண பாபம் எல்லாம் நாம பண்ணி வைத்திருக்கிறோம். இது எதெல்லாம் நமக்கு இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறதோ அது நம்முடைய தீவினையினுடைய பயனாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் பகவான் அவர் ஒரு கவச்சமா முன்ன இருந்து நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை நன்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதை பிரத்யட்சமாக பார்க்கிறோம். எல்லாம் பல பேர் இழந்திருக்கலாம், பல பேர் போயிருந்திருக்கலாம், கர்ம வழியாக பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அதெல்லாம் விஷயம் வேறு. ஆனாலும் உலகம் இயங்குகிறது. உலகத்துல இன்னமும் இத்தனை பேரை காப்பாத்தி வச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் பகவான் அரும்பாடுபட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். அவர் அனாயாசமா பண்ணிடுவார். ஆனா நாம எப்படி நினைக்க வேண்டும்? என்ன குழந்தை அவர், அவர் என்ன கஷ்டப்பட்டு இதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காரோ பாவம். அதனாலதான் அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு. நாம போனாலே இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த பேரிடர் காலத்திலே கொரோனால இருந்து காப்பாத்து இதெல்லாம் நாம கேட்க வேண்டாம். பகவானே, கொரோனாவுக்கு எதிராக நீ போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே வல்லமை உண்டு, இல்லைன்னு சொல்லல. இன்னமும் வல்லமைகள் உனக்கு ஏற்படுவதாகுக அப்படின்னு அவரிடத்துல நாம அதைத்தானே பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். நீ இருக்க எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா நீதான் ஆபத் சகனாக இருக்கிறாயே. அப்ப எல்லாம் செய்கிறவராக பெருமான் இருக்கிறார். அது 9ஆம் பத்துல ஆழ்வார் எப்படி எல்லாம் பாடியிருக்காரு பாருங்கோ. எண் திசையும் கீழும் மேலும் முத்தவும் உண்டபிரான். பிரளய காலத்திலே எல்லாவற்றையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்ததாகட்டும். ஆலமாமரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான்னு திருப்பாணாழ்வார் பாடுறார். அவனே அகல் ஞாலம் படைத்திடந்தான், அவனே அகுது உண்டுமிழ்ந்தான் அளந்தான். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர்தான் எல்லாவற்றையும் உண்டவர், அவர்தான் உமிழ்ந்தவர், எல்லாவற்றையும் அளந்தவர், எல்லாம் அவர்தானே. அகலிடம் படைத்திடந்துண்டுமிழ்ந்தளந்து எங்குமழைக்கின்ன ஆயன் என்று அவன் போற்றப்படுகிறான். ஆலின் மேலால் அமர்ந்தான் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்றோம் இல்லையோ. அப்படி ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாக சயனித்ததாகட்டும். எல்லா லோகங்களையும் பிரளயம் கொள்ளாமல் திருவயிற்றிலே வைத்து நோக்கி உமிழ்ந்தவற்றை மீண்டும் உண்டாக்கினதும் அவர்தான். இரண்யாட்சன் கொண்டு போய் அண்டவித்தியிலே பூமியை கொண்டு போய் சேர்த்து விட்டான். மீட்டெடுத்தவர் பகவான் தானே. ஒரு கோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தான் பெருமான். ஒரு கோட்டின் மேலே அந்த பூமியை கொண்டான். அந்த சரித்திரமாகட்டும். மகாபலி அவனாலே பலாத்கரித்து ஆளப்பட்ட காலத்திலே இந்த பூமியை எல்லை நடந்து மீட்டும் ஒரு இறப்பாளனாக கீழே வந்தான் இல்லையோ, ஒரு யாச்சகனாக பெருமான் வந்தான் இல்லையோ. அதை நினைத்து பாருங்கள். இப்படி பிரளயம் முதலான ஆபத்துக்களிலே உதவி ரட்சித்தவன் என்னும்படி கீழ்ச்சொன்ன சத்தியகாமத்துவத்தாலே வந்த நிரபேட்சத்தை தோற்ற இத்தலையில் அபேட்சையின்றிக்கே கைமாறு கருதாமல் தன் பேராக உதவி செய்து காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான பதவுரை வியாக்கியானம் எல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதன் துணை கொண்டும் தற்போது நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல சாதிக்கிறார் பாருங்க. பெருமானுக்கு சத்தியகாமத்துவம் உண்டுங்கிறத கீழே முதலித்தாரா. அந்த சத்தியகாமத்துவத்தாலே வந்திருக்கிற நிரபேட்சத்தை தோற்ற
இத்தலையில் அபேட்ச இன்றிக்கே அவர் ஏதாவது செய்யறதுக்கு ஒரு சகாயம்ங்கிறது வேணுமான்னு கேட்டால் யார் துணையும் அவருக்கு தேவையே இல்லை. தனி நின்ன சார்பிலா மூர்த்தின்னு அவர் கொண்டாடப்படுகிறார். இனி நின்னு உன்னுடைய பெருமையை நான் சொல்றதுங்கிறது முடியுமா? தனி நின்ன சார்பிலா மூர்த்தி யான் உரைப்பதென்னை தனி நின்ன சார்பிலா மூர்த்தின்னு பாசனம் இருக்கோ இல்லையோ? தேவர்கள் எல்லாம் ருத்ரனை அண்டி இருப்பவர்கள். ருத்ரன் பிரம்மாவை அண்டி இருக்கிறான். பிரம்மா பெருமானை அண்டி இருக்கிறான். நான் போய் பகவானை கேட்டேன், தேவரீர் யாரை அண்டி இருக்கிறதுன்னா, உலகமெல்லாம் என்ன அண்டி இருக்கிறதே தவிர நான் ஒருத்தரையும் சார்ந்திருக்கவில்லை அப்பான்னு அவர் பதில் சொல்லிட்டார். நான் யாரையும் சார்ந்திருக்கல, உலகம் எல்லாம் நம்மை சார்ந்திருக்கிறது. நாம கூட அடிக்கடி சொல்றோம் இல்லையோ, ஒருத்தர் தயவும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ரொம்ப தப்பான வார்த்தை. நமக்கு எல்லார் தயவும் தேவை, அப்பதான் இந்த உலகத்துல இருக்கவே முடியும். ஆனா நாம அகங்காரத்தாலே அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி விடுவோம். இல்ல ஒரு யாரும் எனக்கு எந்த சகாயமும் பண்ணவே வேண்டாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். சிரிக்கிறார் பெருமாள். இது எப்படி முடியும்? உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒன்னால முடியுமா? நிச்சயமாக முடியாது. நிச்சயமா இங்க இருக்கிறவாளையே நான் உன்னை பாத்துக்கிறதுக்காகத்தான் போட்டு வச்சிருக்கேன், அவளையும் நான் தான் பாத்துக்கிறேன். இப்படி எல்லாம் பாத்துக்கிறவரை அவர் தானே இருக்கார். ஆனா நாம சொல்லி விடுகிறோம், ஆனா ஒருத்தருடைய தெய்வம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னால் அது உண்மை அன்று. அப்படி சொல்ல தகுந்தவர் ஒரு நாள் அப்படி சொல்றதே இல்லை பாவம். அவருக்கு நிச்சயமா யாருடைய தெய்வம் தேவையே இல்லை. ஆனா என்னைக்காவது அப்படி மார்த்தட்டி கொள்ளுகிறாரா? இதுதான் ரொம்ப ஆச்சரியம். தேவத்துவமும் நிந்தையானவனுக்குன்னு சாதிக்கிறார் நாயனார் சொல்றார். நம்ம எல்லாம் பார்த்து நீர்தான் எல்லாம் தான் நம்பிடுவோம். இத்தனை பேர் சொல்றாளே பொய்யா இருக்குமா? பகவான் பகவான் ஒரு 10,000 பேர் சொன்னா நான் நம்ப மாட்டேன்னா? நிச்சயம் நம்புவேன். 10,000 பேர் சொல்லனாலே அப்படித்தான் நம்பிட்டு இருக்கேன். இப்போ 10,000 பேர் சொன்னா இன்னும் கேட்கணுமா? ஆனா பகவானை பார்த்து உலகமே சொன்னாலும் அவர் என்ன சொல்றார்? இல்ல நான் தசரதனுடைய பிள்ளைங்கிறார். கண்ணனை கேட்டா நான் இடைப்பிள்ளைங்கிறார். அப்ப தேவத்துவம் அவர்களுக்கு அது நிந்திக்க தகுந்ததாக ஆகிறது. இல்ல இல்ல நான் தேவன் அல்லேன் அப்படின்னு இப்படி கையை அசைக்கிறார். ஆனா பெருமாள் எல்லாம் கிடையாதுப்பா, சாதாரண ராமன், ராஜா தசரதனுடைய பிள்ளை அப்படின்னு அவர் சொல்றார். அப்படித்தானே அவர்கள் தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பரமாத்மா சாட்சாத்து பரமாத்மா ஒரு நாளும் தன்னை அவர் சொல்லிக்கிறதே இல்லை. நான் எனக்கு யார் தெய்வம் தேவையே இல்லை அப்படின்னு அவர் சொல்றதே இல்லை. ஆழ்வார் சொல்றாரு, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தனி நின்ன சார்பிலா மூர்த்திங்கிறார். அப்ப பெருமான் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை, கைமாறு கருதாமல் தன் பெயராக உதவக்கூடியவராக இருக்கிறார். அடியவர்களை நீ காப்பது அடியவர்களுக்காகவான்னு கேட்டால் இல்ல இல்ல, காப்பாற்றினால் அல்லது தரியேன்கிறார் பெருமாள். என் பெயராக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இவர்களை ரட்சிப்பது என் பேரு என்று நான் கருதி இருக்கிறேன்கிறார். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி என்கிறபடியே அமிர்த சப்தத்தாலே சொல்லும்படியானதாக இருக்கிற நித்திய போகமான திரிபாத் விபூதி அமிர்த சப்தத்தாலே ஸ்ரீவைகுண்டம் கொண்டாடப்படுகிறது. அமிர்தம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு கொண்டாடுகிறோம். சாவா மருந்துக்கு அமிர்தம்னு பெயர். கொய்யா பழத்துக்கே அமிர்த பல் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அத்தனை அமிர்தமா தானே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப அதுவும் கொஞ்சம் காவட்டா இருந்தா இப்ப சொல்லிட்டே இருக்குச்சே பல பேருக்கு, ஐயோ அதை ஞாபகப்படுத்திட்டாரே, போன உடனே ஒண்ணு சாப்பிடணும்னு ஆசை வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ? என்ன பக்கத்துல கொஞ்சம் மிளகா பொடி உப்பெல்லாம் பிசைஞ்சு வச்சுண்டு கொஞ்சம் நல்லா அதை துண்டு துண்டாக நறுக்கி கொண்டு சொல்றச்சேவே தன்னை இனிமையா இருக்கும் இல்லையோ? அப்ப அமிர்த பலம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கா. அப்ப அமிர்தங்கிறா இருக்கட்டும். இப்ப அமிர்தம்னு வைகுண்டத்துக்கு பேர். கொய்யா பழத்தெல்லாம் மறந்துடுவோம். திரிபாத் விபூதின்னு கொண்டாடுகிறோம். அமிர்த சப்தத்தாலே அது சொல்லப்படுகிறது. அந்த திரிபாத் விபூதியை அபேட்சித்து அதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் லீலோபகரணமான பெருமானுடைய லீலைக்கு விஷயமா இருக்கிற இந்த லீலா விபூதிங்கிறது எப்படி இருக்கிறதுனால் அத்தியல்பமாக இருக்கிறது. வைகுண்டத்தையும் பார்த்துட்டு லீலா விபூதியும் பார்த்தோம்னால், அதனாலதான் அங்க போன வாரம் திரும்பி வரணும்னு ஆசைப்பட போறாளா? இப்போ வர முடியாதுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், யாரும் வர விரும்ப போறதும் கிடையாது. அங்க பார்த்துட்டு இதை பாக்குறதாவது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாள் இல்லையோ? அப்போ லீலோபகரணமான இந்த விபூதி இருக்கிறதே, விபூதி பெருமானுடைய ஐஸ்வர்யம், சொத்து. இதுல பிரளயம் முதலானவைகள் ஏற்பட்ட போது ஆபத் சகனாக நின்று அவர்தானே ரட்சித்து கொடுத்திருக்கிறார், நன்கு காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். ஆதுயிரென்னப்படுத்தின ஆத்ம தர்சன பலானுபவ பரம்பரையை கூவுதல் வருதல் என்று முடுக விட்டு இருத்தும் வியந்துங்கிற திருவாய்மொழி 8ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி அதுல பாடுறார். இருத்தும் வியந்தென்னை தன் பொன்னடிக்கீழ் என்று ரொம்ப ஆச்சரியமான திருவாய்மொழி காஞ்சி பிரதிபாதிபங்கரம் சுவாமி அங்கே காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார் பேரு பெத்து கழிக்கும் விதம் இருக்கிறதே, அது பரம விலட்சணமானது. அந்த விஷயம்தான் இந்த பதிகத்தாலே சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு மேல ஒரு வார்த்தை சாதிக்கிறார். இதற்கு ஒப்பான திருவாய்மொழி பதிகம் திருவாய்மொழியிலே இல்லை என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லுகிறார். பகவான் மேல் விழுந்து ஆழ்வாரை எப்படி தன் வசப்படுத்துகிறான், அவரோட எப்படி கூடி கழிக்கின்றான்கிற விஷயம்
அது இந்த திருவாய்மொழியிலே சொல்லப்படுகிறது. ஆக இருத்தும் வியந்தென்னை என்கிற திருவாய்மொழியில் தம்மோடு கலந்த கலவியை நினைப்பூட்டின வளவிலே மிகவும் அவசன்னராய் பேசுகிற வளவில் அவன் தட்டுமாறி நின்று பரிமாறின சீலத்திலே ஈடுபட்டு, தட்டுமாறி இத்தனை பெரியவர் எப்படி கீழே இறங்கி வந்து நம்மோட கலந்திருக்கிறார். சபரி வீட்டுக்கு ராமர் சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போனார் இல்லையோ, சபரி பாருங்கள் அவக்கு ராமனையே எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆச்சாரியர் சொல்லிட்டு போயிருக்கார், நீ காத்திரு, உன்னை தேடி பரமபுருஷன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்ப காத்திருக்கிறாள். காத்திருப்புனா எப்படி காத்திருக்கணுங்கிறத சபரியின் இடத்திலேதான் நாம் கற்க வேண்டும். வரப்போது வரட்டும் அப்படின்னு ஆறி இருந்தாளா? நித்தியமும் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அது ரொம்ப அழகா வர்ணிப்பார்கள். எப்படின்னா, அவ இருந்தது ஒரு அப்போ காட்டுல தான் இருந்திருக்கா, பம்பா நதி கரையில இருந்திருக்கா. காடு, வனப்பகுதி, நிறைய காய்ந்த இலைகள்லாம் ராத்திரியில விழுமா, சரகுகள்லாம் விழுறது இல்லையோ, சரசரன்னு சத்தம் கேட்கறது. அவன் என்ன நினைச்சுப்படான், நம்ம தேடி ராமன் தான் வந்துட்டார், அவருடைய திருவடி சத்தம் தான் போல் இருக்கு, காலடி சத்தம் போல் இருக்குது அப்படின்னு நினைத்து கொள்ளுவலாம். அப்ப பாத்துக்கோங்க, காய்ந்த இலை சருகுகள் கீழே விழுந்தால் கூட அந்த சத்தத்தை கேட்டுட்டு ராமன் தான் வருகிறான் என்று எண்ணிக்கொண்டு வேக வேகமாக வாசலிலே வந்து பார்க்கிறாள்னு சொன்னால், இந்த எதிர்பார்ப்பு அவன் வருவானா என்று நாம் எண்ணிக்கொண்டு காத்திருக்கிறோம்னால் நம்ம தேடிக்கொண்டு வர வேண்டிய நிர்பந்தமே அவருக்கு ஏற்பட்டு விடும். வராமல் அவர் தப்பிக்கவே முடியாது. இங்க என்ன குறைபாடுனால், அவரெல்லாம் எங்க வரப்போறார் அப்படின்னு முதல்ல நாம எண்ணிக்கொண்டு விடுகிறோம். அந்த தவறை நாம் செய்யவே கூடாது. அவர் நிச்சயமாக வருவார், நம்மை தேடி வருவார். நம்மை ரட்சிப்பதை காட்டில் அவருக்கு வேற என்ன வேலை இருக்கிறது? அதை தம்முடைய பெரிய பேராக அவர் எண்ணி இருக்கிறார். அப்படித்தான் ஆழ்வார் வியக்கிறார். இத்தனை தூரத்துக்கு தட்டு மாறி அவனுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, பகவான் வந்து இப்படி நம்மிடத்திலே பரிமாறினானேங்கிற அந்த சீல குணத்திலே ஈடுபட்டு, ஆறுயிர் பட்டது எனதுயிர் பட்டது, என்னுடைய ஆத்மா பட்டது, நித்திய சூரியர்களுடைய ஸ்வரூபந்தான் பட்டதோங்கிற படியாக தான் மேல் விழுந்து அனுபவித்த ஆத்ம வைலட்சண்யத்தை கீழ்ப்பத்தில் உள்ளபடியாக காட்ட கண்டதற்கு பலன் ஸ்வரூபானுரூபமான பிராபியத்தை அனுபவிக்கை ஆகையாலே அந்த ஆத்ம வைலட்சண்யத்தை, ஆத்மாவினுடைய அந்த விலட்சணமான தன்மை இருக்கிறதே, அதை கீழ்ப்பத்திலே உள்ளபடியாக காட்ட கண்டதற்கு, உள்ளபடியாக அதனை பார்த்ததற்கு பலன் என்னன்னால் ஸ்வரூபத்திற்கு தகுந்ததாயிருக்கிற பிராபியம், அந்த பிராபியத்தை அனுபவிக்கை, அதுதான் பலன். பிராபியம் அடையத்தக்க பலன் அது என்ன அப்படின்னால், ஸ்வரூபத்திற்கு தகுந்ததா இருக்கிறது என்ன அப்படின்னால், பண்டை நாளாலேங்கிற அந்த திருவாய்மொழியிலே தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு பாடியிருக்காரு இல்லையோ, அதுதான் மேலான பலன். உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய் கனிவாய் சிவப்ப நீ காணவாராய் நின் பன்னிலாமுத்தம் தவழ் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்னருளாய் இப்படி அனுபவ பரம்பரையை ஆசைப்பட்டு இதெல்லாம் நடக்கணும்னு கேட்கிறார். உன் கண்களால பார்க்க வேண்டும், நீ என் கூட நீ இருக்க வேண்டும், கனிவாய் சிவப்ப நீ காணவாராய், முறுவல் செய்து நீ பக்கத்துல வந்து நிற்க வேண்டும் அப்படின்லாம் கேட்கிறார் இல்லையோ. இந்த அனுபவ பரம்பரையை ஆசைப்பட்டு காலக்கிரமத்துல இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆறி இருந்தாரானால், அவர் ஆறி இருக்கவில்லை, எல்லாம் கிடைக்கிறப்போ கிடைக்கும் அப்படின்னு தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இருந்தாரானால், அப்படி இல்லாமல் வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே, உன் திருவடிகளிலே நானும் வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும், என்னை அழைத்துக் கொள்ள நீ வர வேண்டும், இங்கே வந்து கூவ வேண்டும் அப்படின்னு அவர் இறக்கும்படி வளர விட்டு ஆறி இருந்தார்னு சொல்ல போகாது, பதபதைத்து பேசுகிறார் இல்லையோ. ஏகமெண்ணி மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமெண்ணும் இராப்பகலின்னியே, பகவான் நித்தியவாசம் பண்ணுகின்ற அந்த பரமபதத்தை காண்கையிலே சர்வ காலமும் ஏகரூபமாக மனோரதித்து 1000ங்கிற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியினுடைய பிரமேயம் இதுதான். அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, வைகுண்டத்தை எப்போது காண்பேன் எப்போது காண்பேன், பேத்துக்கு துவரிக்கை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அந்த ஒரு துவரை, அந்த ஆதராதிசயத்தாலே அந்த ஒரு துவரை அவருக்கு ஏற்பட்டது. ரொம்பவும் விரும்பினார், நிச்சயம் கிடைக்க வேண்டும், உணர்ச்சி பெருக்காலே எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும்னு அதையே நினைத்து கொண்டிருக்கிறார். காண கருதி சுடராழி சுரிசங்கமேந்தும் கையா உன்னை காண கருதுமென் கண்ணே ஆசைப்படுறார். உன்னை பார்ப்பதற்கு நான் ஆசையுடையவனாக இருக்கிறேன், பெரிய பிராட்டியோடும் திவ்யாயுதங்களோடும் திவ்ய விக்கிரகத்தோடும் கூடியிருக்கிறவனை காண வேணும்னு ஆசைப்படுகிறார்.
ஆத்மாஸ்ய கந்துஹு பரிதஸ்துஷஸ்ச வருணஸ்ய சாக்னேஹே மித்ரஸ்ய வருணஸ்ய சாக்னேஹே லக்ஷ்மியா சகோத்பத்திக காட பந்தம். உத்தர சதகத்திலே ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறார். சந்தியாவந்தனத்துல சொல்ற மந்திரம். அந்த மந்திரத்துல நாம் என்ன சொல்லுகிறோம்? சூரியனுக்கும் அந்தர்யாமியாக பெருமான் இருக்கிறான். இந்த சூரியனாலே உலகமெல்லாம் ரட்சிக்கப்படுகிறதுன்னா என்ன அர்த்தம்? சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இவை அனைத்தையும் பெருமான் நடத்தி கொண்டு போருகிறான். அவர்தான் அத்தனை பேருக்கு அந்தர்யாமி. அது வருணனாகட்டும், அக்னி ஆகட்டும், சூரியனாகட்டும், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நடத்துகிறவர் அவர்தான். அப்போ பராசர பட்டர் சாதிக்கிறார், லக்ஷ்மியா சகோத்பத்திக காடபந்தம் பஷ்யேம ரங்கே சரதசதம் துவாம் பஷ்யேம தேவ சரதசதம் துவாம். திருமகளோட கூடியிருக்கக்கூடியவனான ரங்கநாதனே, உன்னை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும்னு சாதிக்கிறார். அதை இங்கே நினைவிலே கொள்ளுங்கோள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். பெருமானே, பெரிய பிராட்டியோடும் கூட திவ்யாயுதங்களோடும் கூட திவ்ய விக்கிரகத்தோடும் கூடியிருக்கிறவனான உன்னை காண வேணும். மையாறு கருங்கண்ணிங்கிற திருவாய்மொழியினுடைய பிரமேயம் இப்படி இருக்கிறது. அதுக்கு மேலே எழநண்ணி நாமும் நம் வானநாடனோடு ஒன்றினோம் என்று எம்பெருமானை நினைப்பூட்டும் பதார்த்தங்களை காண்கையாலே நோவுபடுகையாலே முடிந்து போக முயன்று. இது இன்னுயிர் சேவல்ங்கிற திருவாய்மொழியினுடைய பிரமேயம். நினைத்தொரு முருகி திருக்காட்கரை மருவிய மாயன் தன் மாயம் நினைத்தொரே உருகுமால் நெஞ்சம் என்று அவன் அனுபவிக்கும் போது பரிமாறின சீலம் முதலியவனத்தை நினைக்கும் தோறும் அனுபவோபகரணமான நெஞ்சு சிதிலமாய் கரைந்து உருகுமால் நெஞ்சம் அப்படியே உடஞ்சு போறது. அவனுடைய சீலத்தை எண்ணினால் நெஞ்சு அப்படியே சிதிலமாம்படி நிற்கிறார். அதுதான் அந்த திருவாய்மொழியினுடைய பிரமேயம். அலத்தி தமரோடும் குறைவார்க்கு தக்கிலமைய கேளீரே என்று தூதனுப்பும் முகத்தாலே கிளிமொழியாள் அலத்திய சொல் என்று ஆத்தாமையாலே அக்கிரமமாக கூப்பிட்டு, சக்கிரமமாக கூப்பிடாமல் அக்கிரமமாக கூப்பிட்டு எங்கானலகங்கழிவாய்கரையிலே பாடியிருக்கிறாரே அந்த விஷயம். கவையில் மனமின்னி கண்ணீர்கள் கலுழுவன் என்று இருதலைத்த நெஞ்சின்னிக்கே ஏகாங்கிர சித்தராய் அறுக்கும் வினையாய்ங்கிற திருவாய்மொழியினுடைய பிரமேயம். இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயம். 14 ஆண்டு 10 மாசம் ஒரு பகல் பொறுத்தவர்கள் ஒரு மாச தின சந்தியிலே படுமது க்ஷணத்திலேயாக இறங்குகிற துவரைக்கு ஈடாக பகவானை விட்டு 14 சம்வத்சரம் பகவான் அவரை விட்டு பிரிந்து பரதாழ்வான் இருந்தார். அந்த அவதி கழிந்த ஒரு நாளில் பட்ட வருத்தமும் 10 மாசம் பொறுத்திருந்த பிராட்டி ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யேன்னு திருவடியிடம் சொல்லிவிட்ட பின்பு ஒரு மாசத்தில் பட்ட வருத்தமும் பெருமாளை விட்டு பிரிஞ்சுட்டு 14 சம்வத்சரம் பரதாழ்வான் பொறுத்திருந்தான். அந்த அவதி கழிந்தது. அவர் குறிப்பிட்டு கொடுத்த நாள் 14 வருஷம் முடிஞ்சு போச்சு, வந்துடுறேன்னு சொல்லியிருந்தார். பரத்வாஜருடைய ஆசிரமத்திலே தங்கும்படி நிர்பந்திக்கப்பட்டான் பெருமான். நிர்பந்திக்கப்பட்டான்னு சொல்லலாம், பிரார்த்திக்கப்பட்டான்னு சொல்லலாம். ஆனா பகவான் என்ன சொல்றார்? ஆணையிட்டால், பெரியோர்கள் ஆணையிட்டால் கேட்பதே இந்த அவதாரத்தினுடைய முக்கிய பிரயோஜனம்னு இருந்துட்டார். அது விஸ்வாமித்திரர் சொல்லட்டும், பரத்வாஜர் சொல்லட்டும், தசரதன் சொல்லட்டும், பெரியோர் சொன்னால் கேட்க வேண்டும். பரத்வாஜர் ஆசைப்பட்டார், தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு தான் போயேன் அப்படின்னார். அப்பதான் ஹனுமான பரதனிடத்துல அனுப்புறாரு. இதெல்லாம் இருக்கும் இல்லையோ? அப்ப அந்த 14 ஆண்டுகள் கூட பெருமானை விட்டு பிரிந்திருக்க முடிந்தது பரதனாலே. அந்த 14 வருஷம் முடிந்து விட்ட பிற்பாடு ஒரு நாள் இருப்பது, அந்த 14 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. அத்தனை கஷ்டத்தை இந்த ஒரு நாளிலே பட்டான்னு பார்க்கிறோம் இல்லையோ? 10 மாசம் பொறுத்திருந்த பிராட்டி திருவடியிடம் என்ன சொல்லுகிறாள்? அதிகபட்சம் இன்னும் 1 மாசம் இருப்பேன்பா, ராமனை விட்டு பிரிஞ்சுட்டோம், அவன் இடத்துல சொல்லிடு, அதுக்கு மேல உயிர் தங்காதுங்கிறா. அந்த 1 மாதம் பட்டிருக்கக்கூடிய வருத்தம். அதே போல கண்ணபிரான் பசுமைக்க போக ஒரு பகலெல்லாம் பொறுத்திருந்த ஆய்ச்சிகள் அவன் பசுக்களின் பிற்குழையிலே வாரான் இருக்க முற்கொழுந்திலே காணாமையாலே ஒரு சந்தியிலே பட்ட வருத்தமும். ஒரு சந்தியிலே அந்த மாலை வேளையிலே பசுக்கள் எல்லாம் வந்தாச்சுன்னா அப்படியே எட்டி பார்க்கிற கண்ணனும் கூட வருகிறானா, தென்படலேன்னா என்ன பாடுபட்டு போகிறார்கள். ஆக இந்த வருத்தங்கள் எல்லாம் 14 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு நாளிலே பரதன் பட்ட வருத்தமாகட்டும், 10 மாசங்களுக்கு பிற்பாடு 1 மாசம்தான் இன்னும் அதிகபட்சம் உயிரோடு இருப்பேன், அதுக்கு மேல தாங்காதுன்னு ராம வியசனத்தாலே, ராமனை விட்டு பிரிந்திருப்பதாலே ஏற்பட்டிருக்கிற அந்த வியசனம் துக்கத்தாலே பீடிக்கப்பட்டவளான பிராட்டினுடைய நிலைமையாகட்டும், பசுக்களோட கண்ணன் வரலேன்னா கோபிகைகள் பட்ட பாடாகட்டும். இங்க பாருங்கோ, இந்த அத்தனை வருத்தங்களும், இந்த வருத்தங்கள் எல்லாம் ஆழ்வார்க்கு ஒரு க்ஷணத்திலேயாம் படி அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி அணிகுருகூர் சரகோபன் மாறன் என்று ஈடுபடுகிற துவரைக்கு ஈடாக மல்லிகை கமழ் தன்னல் ஈருமாலோன்னு பாடியிருக்காரு இல்லையோ? அந்த திருவாய்மொழியினுடைய பிரமேயம். ஆக துவரைக்கு ஈடாக
இந்த நாளிட பெற்றவருங்கிறத இந்த இடத்துல அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே இனி 10 தசம தசையிலே பேர் என்று நாட்கடலாக தம்பிக்கிட்டதாகாமல் நாளவதுவ போலே நாளிட பெற்றவர் காமுகராய் இருப்பார்க்கு 10வது அவஸ்தை மரணமாகிறா போலே. ஆச்சரியமான விஷயங்கள் இந்த இடத்துல. இப்போ முதல்ல ஒரு காதல்னு எடுத்துக்கொள்ளுங்களே. ஒருத்தரை பார்க்கிறார், ஒரு பெண்ணை ஒருத்தர் பார்க்கிறார். பார்த்த உடனே முதல்ல வேட்கைங்கிறது ஏற்படும். இத வடமொழியில எப்படி சொல்றா, பிரதமஸ்து அபிலாஷஸ்யாத்து த்விதீயம் சிந்தனம் பவேத் அனுஸ்மிருதி திருத்தீயம் தூ சதுர்த்தம் குணகீர்த்தனம் உத்யோகா பஞ்சம புரோக்தா பிரலாபா ஷஷ்ட உச்சியதே உன்மாத சப்தமோ ஜ்ஞேயா அஷ்டமோ வியாதிருச்சியதே நவமே ஜடராசைவ தசமம் மரணம் தகாங்கிற. முதல்ல ஆசை உண்டாகிறது, அதுக்கு பிற்பாடு அதே நினைவு, அவளை பார்த்தவளையே இவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான், அதே நினைவு ஏற்படுகிறது. அதுக்கு மேல அவளுடைய குணங்களை எல்லாம் அதையே பிரலாபித்துக் கொண்டிருப்பான். அதுக்கு மேல அவளை அடைவதற்கு முயற்சி செய்கிறான், பிதற்றுகிறான், கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச நிலைமையை அடைஞ்சு விடுகிறார். அதுக்கு மேல 8வதா நோய் ஏற்பட்டு விடுகிறது. 9வது எந்த செயலும் இல்லாமல் அப்படியே பிரம பிடிச்சா போல உட்கார்ந்து இருக்கிறார். கடைசியில சாக்காடுங்கிறான், அவளையே எண்ணி மாய்ந்து போகிறான்ங்கிறாள். இல்லையோ, வேடிக்கையா ஒரு கதை உண்டு. ஏதோ ஒரு மனநல காப்பகம், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மனநல காப்பகம். அந்த மனநல காப்பகத்துக்கு கண்காணிப்பதற்காக ஒரு கண்காணிப்பாளர் ஏதோ இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருக்கார். அவர் போயிட்டு முதல்ல ஒரு அறையில பார்த்தார். அந்த அறையில பார்த்தா ஒரு ஆசாமி இருந்தான். சோத்தெல்லாம் ஏதோ ஒரு பெண்ணினுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறான். பித்து பிடித்தவன், ஐயோ பாவம், இவர் உச்சு கொட்டினார். இவரால் வேற என்ன செய்ய முடியும், பார்க்க போனவர் உச்சு கொட்டுகிறார், இப்படி ஆகி போயிட்டானே அப்படின்னு கவலைப்பட்டார். என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னார். இல்ல சார், அங்க பாருங்க, அவர் செவுத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு, அந்த பெயருடைய பெண்மணி, அந்த பெண்மணியை ரொம்ப விரும்பினார், அவள் கிடைக்கவில்லை, இந்த நிலைமைக்கு ஆயிட்டார் இப்போ, ஐயோ பாவம் அப்படின்னுட்டு அவர் அடுத்தது போனார். அடுத்த அறைக்கு போனார். அங்கேயும் ஒருத்தன் சோத்தெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கான். வேடிக்கை என்னன்னா அதே பெயரை தான் எழுதி வச்சிருக்கான். முன் அறையிலே எந்த பெண்மணியினுடைய பெயரை இவர் படிக்க நேர்ந்ததோ அதே பெயரை தான் இங்கேயும் படிக்கிறார். ஆள் வேற, பெயர் ஒன்று, சுவர் முழுக்க அந்த பெயர் எழுதப்பட்டிருந்தது. இவனும் அதே பெயர் எழுதி வச்சிருக்கானே, இவனுக்கு என்னாச்சு? அதே பெண்ணை இவனும் காதலித்து அவள் கிடைக்கவில்லைங்கிறதுனாலே பித்து பிடித்தவனாக ஆனானால், அப்ப அங்க இருக்கிறவ சொன்னா, இல்ல அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடவர் இவர் தான். முதல்ல பார்த்தவர் காதலித்து கிடைக்காமல் அதனாலே பித்து பிடித்தவர். இப்ப நீங்க பாக்குறவர் அந்த பெண்ணு கிடைச்சதுனால பித்து பிடித்தவர் ஆயிட்டார் இவர். அவளால பைத்து முடிச்சு போச்சு இவருக்கு. அப்ப பாருங்க, இந்த வேட்கை, ஒரு தலை உள்ளுதல், மெலிதல். இப்ப கீழே வடமொழியில என்ன பிரமாணத்தை பார்த்தோமோ அதை தொல்காப்பி அப்படி தமிழ்ல காட்டுறது பாருங்க. வேட்கை, ஒரு தலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கம் செப்பல், நாணுவரை இறத்தல், போற்றுமை எல்லாம் அவையே, நோக்கும் அவையெல்லாம் அவையே போதல், மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற சிறப்புடை மரபினவை களவன மொழிவ அப்படின்னு காட்டுகிறது. தொல்காப்பி அந்த அர்த்தத்தை சொல்லுகிறதுங்கிறதையும் பார்த்தோம். காளிதாசர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அதர்ஷனே தர்ஷன மாத்திர காமாக, பார்க்கலன்னா முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவர்கள். திருஷ்டுவா பரிஸ்வங்கர சைக்கலோலாக, ஆர்த்தாச்சுன்னு சொன்னால் தழுவிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை ஏற்படுமாம். ஆலிங்கிதாயாம் புனராயதாட்சியாம், அழகிய கண்ணுடையவளான அவளை அணைத்து கொண்ட பிற்பாடு விக்கிரகையோர் ஆசாஸ்மகே விக்கிரகையோர் அபேதம். அது என்ன தனித்தனியா 2 பேரா இருக்கணுமா? ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற போல ஆகிவிட வேண்டும்னு விளைகின்றார்களோ இல்லையோ, அதை போலத்தான் இந்த இடத்துல ஆழ்வாருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கிறதுனால் அந்த நிலைமையைத்தான் அவர் அடைந்திருக்கிறாருங்கிறத இந்த இடத்துல நாம் காண வேண்டும். பெருமானை கிட்டி அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசை, அதைத்தான் இந்த இடத்துல காமுகராய் இருப்பார்க்கு 10வது அவஸ்தை மரணம், சாக்காடு அப்படின்னு கீழே பார்த்தோமே, அது 10வது நிலைமை. நம் பக்கலில் பரபக்தியோடு கூடியிருக்கிற உமக்கும் நம்மை பெறாவிடில் முடியும்படியான பரமபக்தி தசை 10ஆம் பத்திலே பிறக்க போகிறது. இந்த பரமபக்தி பகவான் இல்லைன்னா அதுக்கு மேல உயிரோடு இருக்கவே முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறது. அது 10ஆம் பத்திலே பிறக்க போகிறது. அதனாலே கீழ் சொன்ன விளம்பம் இல்லை. இனி உள்ளது 10 தசம தசையான மரணாவஸ்தையிலே பேரு, மரணம் ஏற்படுகிற காலத்திலே தேகாவசானத்திலே பேரு என்று தம்பியான பரதனுக்கு நெடுக நாளிட்டு கொடுத்தா போலே ஆகாமல் 14 வருஷம் எல்லாம் முடியாது. இப்போ நாளை வதுவை மணமென்று நாளிட்டு என்று நாச்சியாருக்கு நாளை என்று நாளிட்டா போலே, அழகான அர்த்தம் பாருங்க. நாளை வதுவை மணமென்று நாளிட்டு, ரசமான அர்த்தம் மாமனிகளும் காட்டி அருளுகிறார். இதென்ன நாளை வதுவை மணமென்னு? ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சு கூடாதா? இது இன்னைக்கேன்னு சொல்லக்கூடாதா? அது என்ன நாளை நாள்? ரொம்ப ரசமான அர்த்தம். 6 மாசம் கழிச்சுன்னா ரொம்ப அதிக விளம்பம், பொறுக்க முடியாது, அதுல உயிர் போயிடும். இன்னைக்கே அப்படின்னு சொன்னால் அதிக ஆனந்தத்தால உயிர் போயிடும்.
இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையோ இப்ப நாளைக்குன்னு சொன்னால் ரொம்ப கால தாமதிச்சும் இல்லை, உடனடியா இன்னைக்கேன்னு சொல்லி ஆனந்தத்தாலே ஹார்ட் அட்டாக் ஏற்பட போறதும் இல்லை, ஆறி இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப நாச்சியாருக்கு அப்படி நாளை என்று நாளிட்டா போலே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று இந்த சரீரத்தின் முடிவிலே பேராவதாக நாளிட்டு கொடுக்க பெற்று சிருஷ்டரான ஆழ்வார். அதனால சந்தோஷத்தில் இருக்கிறார் ஆழ்வார். அதுக்கு மேலே இம்மடவுலகர் கண்டதோடு பட்ட அபாந்தவ அரக்ஷக அபோக்ய அசுக அனுபாய பிரதிசம்பந்தியை காட்டி நிறைய ஹிதவச்சனங்களை எல்லாம் சொல்லி பல பேரை திருத்த வேண்டும்னு பாரித்தார். திருந்தினவர்களை ஒழிய அல்லாதாரையும் விடமாட்டாது தம்முடைய கிருபையாலே. ஆயிரக்கணக்குல திருந்துட்டா ஒரு 2 பேர் திருந்தலைன்னா ஆழ்வார் பார்வை எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த 2 பேர்கிட்ட தான் இருக்கும். என்ன சுவாமி 2 பேர் போனா போறான் சுவாமி, அதான் 1000 பேரை திருத்திட்டீரேன்னா அந்த 2 பேரும் ஏன் இழக்க வேண்டும்? அவர்கள் ஏன் பெருமானிடத்திலிருந்து இப்படி தள்ளி நிற்க வேண்டும் அப்படின்னு அவர்களிடத்துல இந்த கிருபையினாலே அவர்களையும் விடாமல் இம்மட உலகர் இப்படி மடத்தனமா இருக்காளே வாழலாம், அறிவுக்கேடர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்ட பெண்டெரு மக்களுத்தார் என்று தொடங்கி மேலெழ சிநேகிக்கும் அதொழிய காணாத போது ஸ்நேகம் ஒன்றுமின்னிக்கே இருக்கிற களத்திர புத்திராதிகள் பந்துக்கள் அன்று. பார்த்தா சௌக்கியமான்னு எல்லாரும் விசாரிக்கிறா, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைப்பா தெரியுமா? நீங்க இவர் சௌக்கியமா இருக்கார், அதுக்கு நான் அப்படி வெளிப்படையா கேட்டுட முடியுமா? சௌக்கியமா இருக்கிறா, எல்லாம் உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கிறச்சே என்ன நினைச்சிருவா, எவனோ போறான், இவர் இருந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு நினைக்கிறவாளா கூட இருந்துருவா, தெரியாது. ஆனா வாய் வார்த்தை கேட்கறச்சே சௌக்கியமா உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பா. அது ஒரு ஃபார்மாலிட்டி கேட்கறதுன்னு வச்சுட்டு இருக்கோம், நல்லது, கேட்க வேண்டும். ஆனா அது ஃபார்மாலிட்டிக்காக கேட்கப்படுவதாக இல்லாமல், ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக கேட்கப்படுவதுங்கிறதாக இல்லாமல் மனசுலேருந்து கேட்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்போ இங்க இருக்கிற களத்திர புத்திராதிகள்லாம் அப்படி இருப்பாங்க, பந்து வர்க்கங்கள் அவர்கள் அப்படி இருப்பாங்க, கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தி யாதுமில்லை, அதைத்தான் சொல்றார். அவர்கள் எல்லாம் பந்துக்கள் கிடையாது. பிரளயாபத் சகனானவன் எவனோ, பிரளய காலத்திலே ஆபத்து காலத்திலே உற்ற தோழனாக நின்று நோக்கினவன் ரட்சித்தவன் எவனோ அவன்தான் பரம பந்து. மாதாபிதாச்ச மாதவா, அதானே உபதேசிக்கிறார் பாண்டவர்களுக்கு மார்க்கண்டேய மகரிஷி. அதைத்தான் அவர் உபதேசிக்கிறார். எதற்காக கவலைப்பட வேண்டும்? எல்லா காலத்திலும் உற்ற தோழனாக நமக்கு உற்ற துணையாக இருப்பது மாதவன் தான் அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். அவனே பரமபந்து, அவன்தான் ரக்ஷகன், அவன்தான் போக்யன், அவன்தான் ஆனந்த ரூபன், அவன்தான் உபாயம். அவனை ஒழிந்தவர்கள் அத்தனை பேரும் அபந்துத்துவ அரக்ஷகத்துவ அபோக்யத்துவ அசுகத்துவ அனுபாயத்துவங்கள். அதுக்கு பிரதிகோடியான, அதற்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியதான பெருமானுடைய பந்துத்துவம் என்ன, ரக்ஷகத்துவம் என்ன, போக்யத்துவம், இனியனாக இருக்கிறார், சுகரூபத்துவம் என்ன, உபாயத்துவங்களையும் நிரூபித்து இதெல்லாத்தையும் நிரூபித்து காட்டி மத்தொன்னு கண்ணனல்லால் என்கிற வைகல் வாழ்தலான சித்தோபாயம், மத்தொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்து உயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பேமையும் கண்டீர்கள் அப்படின்னுட்டும், கண்ணனல்லா அல்ல கண்டீர் சரண்னுட்டும், வடமதுரை பிறந்தான் குத்தமிழ் சீர்கத்து வைகல் வாழ்தல் கண்டீர் குணவிதந்தோன்னுட்டும் சித்தோபாயத்தை உபதேசித்து பேசுகிறார். பட்டர் ஸ்ரீரங்கராஸ்தவத்திலே சாதித்து கொடுக்கிறார். உபாயோபேயத்துவே நது குணம், ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் காட்டுறார். உபாயோபேயங்களாக பகவான் இருக்கிறார்னால் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் உபாயம், அவரே உபேயம். சரி, உபாயோபேயங்களாக அவர் இருக்கிறார். இந்த உபாயம் உபேயம்ங்கிறது அவர் இப்ப குணங்களோட கூடி இருக்கிறாருங்கிறத போலே இந்த உபாயம்ங்கிற ஒரு வஸ்து, உபேயம்ங்கிற ஒரு வஸ்து, இது பெருமானோட சேர்ந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறதுன்னு கொள்ளுங்கோள். அப்படி சொல்லிடக்கூடாது. இப்போ கருணையோட பெருமான் கூடி இருக்கிறான், அதற்கு மேலே வாத்சல்யத்தோட கூடி இருக்கிறான். வாத்சல்யம்ங்கிற குணம் பெருமானை ஆசிரியத்திருக்கிறது, கருணைங்கிற குணம் பெருமானை ஆசிரியத்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடலாம் குணங்களை பத்தி சொல்றச்சே. உபாயோபேயம்ங்கிற அந்த வஸ்துக்கள் பெருமானை ஆசிரியத்திருக்கின்றனவானால் அப்படி அன்று தத்துவம்ங்கிறார் பராசர பட்டர். இந்த உபாயோபேயங்கள் பெருமானுடைய கூடியிருக்கிறதுன்னு சொல்லாதீர்களோள். உபாயோபேயங்கள் தான் பெருமானுடைய ஆகாரமே, அவர் வடிவமே எப்படின்னா உபாயோபேயமாகத்தான் இருக்கிறார். அவரே உபாயம், அவரே உபேயம்ங்கிற இந்த விஷயங்கள் அவனோடு சேர்ந்திருக்கிற விஷயங்கள் அன்று, அவராகவே இருக்கிற விஷயங்கள். அவர் டிஃபைன் பண்ணணும்னு சொன்னால் உபாயோபேயங்களோட கூடியிருக்கிறவர் அவர் அப்படின்னு சொல்லும்படியாக நிற்கிறவன். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் சித்தோபாய பூதனான பெருமான். வேதாந்த தேசிகன் சரணாகதி தீபிகையில தீப பிரகாசனை பார்த்து அதைத்தான் பாடுறார். நீதான் சித்தோபாயனாக நிற்கிறாய், சித்தமான உபாயம். நாம கஷ்டப்பட்டு சிரமசாத்தியம்னு சொல்ல போகாமல் தயாராக இருக்கிற உபாயமாக பெருமான் நிற்கிறார்.
அதற்கு மேலே அதில் துர்பல புத்திகளுக்கு மாலனண்ணே காலமால விண்டு தேனவாடாமலரிட்டு அன்பராம் சாங்க பக்தி சகிருதேவகி சாஸ்திரார்த்தா கிருதோயம் தாரையன்னரம் நராணாம் புத்தி தௌர்பல்யாத்து உபாயாந்தரமிஷ்யதே அப்படிங்கிறபடியே சித்தோபாயத்திலே மகாவிஸ்வாசம் பிறக்கிற அந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்காக உபாயாந்தரங்களை விட்டு இதிலே இழிவதற்கு அந்த மகாவிஸ்வாசம் இல்லைங்கிற புத்தி தௌர்பல்யம், புத்தியினுடைய குறைபாடு, அத்தனை ஞானம் இல்லை, அறிவில்லை. அதனாலே அவர்களுக்காக மாலனண்ணி தொழுதழுமினோ காலமாலை கமலமலட்டு நீர் விண்டு வாடாமலரிட்டு நீர் இறைஞ்சுமின் தேன வாடாமலரிட்டு நீர் இறைஞ்சுமின் அப்படின்னு அங்க சகிதமான பக்தியை உபதேசித்தும் அவர்களுக்காக அந்த பக்தி யோகத்தை உபதேசிக்கிறார். அதில் அசக்தர்க்கு தாழடையும் பிரபத்தி, அதிலே துஷ்கரத்துவம், விளம்ப பயமாகிற விபத்தாலே அதுல காலதாமதம் ஏற்படும், உடனடியாக பலன் கிடைக்குமான்னா சந்தேகம்தான், இப்படின்லாம் இருக்கும் இல்லையோ, செய்வதுங்கிறது ரொம்ப கடினமானது, இதெல்லாம் பார்த்தார். அதிலே அனுஷ்டிக்க சக்தர் அல்லாதார்க்கு சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் என்று சுகரமுமாய் சர்வாதிகாரமுமாய் சரீர முடிவிலே பலனளிக்கும் அதுவுமான பிரபத்தியை வெளியிட்டும். செய்வதற்கு சுலபமாக இருக்கிறது, எல்லாருக்கும் அதற்குன்னு தகுதி உண்டு, இந்த சரீர முடிவிலே பலனை கொடுத்துடும், அந்த பிரபத்தியை வெளியிட்டார். அதில் அசக்தர்க்கு உச்சாரண மாத்திரம், அது கூட முடியல அப்படின்னால் உபாயம் சிறிதாய் பலன் பெரிதாய் விரோதிகளும் கனத்ததாய் இருக்க செய்தே எங்கனே கூடும்படி. என்ன சுவாமி இவ்வளவு சுலபம்ங்கிற பிரபத்தி, பலன் ரொம்ப பெருசாச்சே, அந்த பலனை வச்சு பாக்குறது இது ரொம்ப சின்னதா இருக்கே, விரோதிகள்லாம் ரொம்ப கனத்ததா இருக்கு, ஒன்னு ரெண்டா எத்தனை இருக்கு விரோதி வர்க்கங்கள், அந்த விரோதி வர்க்கங்களை வெற்றி கொண்டு மேலான பலனை பெற்று தருவதற்கு இது ரொம்ப சின்ன உபாயமாட்டம் இருக்கு, இது அத்தனை வேலை செஞ்சுடுமா அப்படின்னு கேட்கிறோம். இந்த சின்ன பிள்ளை அவ்வளவு வேலை செஞ்சுடுவாரா அப்படி சில இடங்கள்ல கேட்கிறோம் இல்லையோ, அத போல இந்த இடத்துல இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற சங்கையினாலே அந்த பிரபத்தியில் விவசாயத்துக்கு உடலான சக்தி இல்லாதாருக்கு, அதுக்கும் சக்தி இல்லாதவர்களுக்கு திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே அப்படின்னு உச்சாரணத்தை வெளியிட்டும். உச்சாரணம் மாத்திரமே போதும், அதாவது வாயார துதித்தாலே போதுங்கிறதையும் உபதேசித்தார். சர்வோபான்ய சூன்யர்க்கு அதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னுட்டா, உச்சாரணம் தனக்கும் தானாக ஒரு பாசுரமிட்டு சொல்ல மாட்டாதே, கீழ்ச்சொன்ன உபாயங்கள் எல்லாவற்றிலும் அயோக்கியராய் இருப்பார்கள். அயோக்கியர்னா தகுதி இல்லாதவர்கள்னு அர்த்தம். அப்ப உச்சாரணம் தனக்கும் தானாக ஒரு பாசுரமிட்டு சொல்ல மாட்டாதே, அவருக்கு எதுவும் சொல்ல தெரியல, கேசவா நாராயணா மாதவா முகுந்தான் கூட சொல்ல தெரியாதுன்னால் இப்பத்தும் பாடியாடி பணிவினவன் தாழ்களையே என்று இத்திருவாய்மொழியை பிரேமத்தோடு பாடி, இந்த திருவாய்மொழியை பிரேமத்தோட பாடினா போதும், ஆழ்வார் பாடி இருக்கிறதை பாடி அவன் திருவடிகளிலே விழுந்து வணங்குங்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கார் என்று கீதாச்சாரியனை போலே அதிகாரானுகுணம் நெறியெல்லாம் உரைக்கிறார் 9ஆம் பத்தில். கீதாச்சாரியன் பரம கிருபையினாலே நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தின்னு அவர் கொண்டாடப்படுறார். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு சொல்றோம் இல்லையோ, சகல உபனிஷத்துக்களின் சாரம் பகவத்கீதாசு உபனிஷத்சுங்கிறோம். பாராயணம் பண்றச்சே அப்படியே சுவாமி பண்ணினா தெரியும் அப்படின்னு போன நம்ம இப்போ பாராயணம் பண்றோம்னா அதுல ஒரு அத்தியாயம் முடிக்கிறச்சு என்ன சொல்றோம், பகவத்கீதாசு உபனிஷத்சுங்கிறோம். அது ஒரு உபனிஷத்து, கீதோபனிஷத்துன்னு கொண்டாடுறோம் இல்லையோ. அதுல எப்படி பெருமான் பரம கிருபையாலே எல்லாவற்றையும் எடுத்து உரைக்கிறார், அதிகாரானுகுணமாக பலவற்றையும் பகவான் சொல்லி இருக்கிறார். அதை போல இவரும் பிராப்தி அனித்தானவாறே, அவருக்கு இப்ப பகவான் கிடைச்சுட போறார், பக்கத்துல வந்தாச்சு பேரு. அப்படி இருக்கிற சமயத்திலே சம்சாரிகள் ஒருவரும் இழக்க ஒண்ணாதென்கிற கிருபையால், இந்த சம்சாரிகள் எழுந்துட போராளேங்கிற அந்த கிருபையினாலே எல்லாவற்றையும் எடுத்துரைத்து அவ்வவர்களுடைய அதிகாரத்துக்கு தகுதியான உபாயங்களை எல்லாம் உபதேசித்தருளுகிறார் 9ஆம் பத்திலே. 9ஆம் பத்தினாலே இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் காட்டி கொடுக்கிறார். ஆக ஆபத் சகத்துவம், ஆபத்து காலங்களிலே உடனிருந்து நோக்குபவன், உற்ற துணையாக எல்லா காலத்திலும் இருக்கிறவன், நம்ம தேடி வந்து அனுகிரகிக்கிறவன். அபுகச்சு நாத்து சாகியே மோரே, இது துளசிதாசர் பாடுறார். குஹன் ரொம்ப அழகான வார்த்தை சொல்றார் ராமனை பார்த்துட்டு, எனக்கு இதுக்கு மேல என்ன வேண்டும் பெருமானே, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை தேடி நீ வந்தாய், என்னை தேடி நீ வந்திருக்க, அபுகச்சு நாத்து சாகியே மோரே, எனக்கு வேற என்ன வேணும், இப்போ எதுவுமே தேவையில்லை, உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரபூதனாக ஆகினேனே, இதை காட்டில எனக்கு வேறு ஏதாவது வேண்டுமா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது நீ இறங்கினாய், என்னை நாடி வந்தாய், என்னை தேடி வந்தாய், குகனோடும் ஐவரானேன்னு சொல்லியிருக்கார்.
நீ என்னுடைய ஒரு சகோதரன் கொண்டாடி இருக்கார். அது மட்டுமா, உன்னோடு சேர்ந்த பின்புதான் இலக்குவனும் மைதிலியும் உடனிருப்பதையே நான் உணர்கிறேன், அவர்களும் இருப்பதாக எனக்கு தெரிகிறதுங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு மேல விழுந்து சீலகுணத்தை காண்பிச்சிருக்காரோ இல்லையோ, அந்த பெருமான் தான் நமக்கு உற்ற துணைவனாக எப்போதும் விளங்குகிறவர். அவரை ஒழிய யாரும் நமக்கு ரட்சகர் அல்லர், ஈஸ்வரனை ஒழிய ரட்சகர் அல்லர் என்னுவிடம் பிரபந்த பரித்திராணத்திலே சொன்னோம்னு பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுப்படியிலே காட்டி அருளுகிறார். அந்த வகையிலே பெருமான் அவரே ஆபத் சகன். ரொம்ப ஆச்சரியமான தலைப்பு, பல அர்த்த விசேஷங்கள் இதன் கண் அனுபவிப்பதற்கு தகுதி படைத்தவனவாக விளங்குகின்றன. இருந்தாலும் கிடைச்சிருக்கிற அவகாசத்திலே அடியன் அறிந்த அளவிலே, அடியன் புரிந்து கொண்ட அளவிலே சில அர்த்தங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தினை பெற்றேன். பிரதி வருஷமும் ரொம்ப ஆச்சரியமாக மணவாள மாமுனிகள் உற்சவத்தை நீங்கள் அனைவரும் கொண்டாடுகின்றீர்கள். அந்த கொண்டாட்டங்களிலே அடியோங்களும் பங்கு கொள்வதற்கு உரிய வசதிகளை செய்து கொடுத்து நல்ல விஷயங்களை பேசி பொழுதுபோக்குவதற்கு எங்களுக்கும் நல்வாய்ப்பினை நல்கி வருகின்றீர்கள். அதுக்கு நிச்சயமாக அடியோங்களுடைய பிரணாமங்களையும் நன்றிகளையும் அடியோங்கள் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அடியேனும் கிருதார்த்தனானே. பரம கிருப்பை அத்தனை பேருக்குன்னு சொல்லணும். சாதாரணமா சொல்றவருக்கு தானே இதெல்லாம் நாங்க சொல்லுவோம். உபன்யாசம் பண்றவருக்கு கிருப்பையோட உபன்யசித்தீர், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்கிறவா சொல்றது தானே நியாயம்னால். நாங்கள்லாம் அப்படி தெரியுமா நினைக்கிறோம்? சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஒரு 1.5 மணி காலம் பேசுவதற்கு நமக்கு அவகாசம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் இதை காட்டிலும் ஒரு பிரயோஜனம் வேண்டுமா? அதுவும் மாமுனிகள் உற்சவத்திலே ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய வியாக்கியானத்தினுடைய அனுபவங்களை நாம செய்கிறோம்னு சொன்னால் இதை காட்டிலும் ஒரு பேரு நமக்கு உண்டா? வாய்ப்படைத்த பயன் அதுதானே. அந்த பிரயோஜனத்தை நாங்கள் பெறுவதற்கு உதவி புரியுமவர்கள் நீங்கள் தானே. அதனாலே நீங்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக வந்தனீயர்கள், பூஜனீயர்கள். அதனாலே பூஜ்யர்கள்னா வணங்க தகுந்தவர், சூன்யர்களான அர்த்தம் இல்லை, பூஜ்யர்களான இப்படி வச்சுக்கலாம். சூன்யர்களான வேற எந்த உபாயமும் இல்லாதிருக்கிறவர்கள், பகவதே கோபாயத்துவம் அதிலே நிலை நின்றவர்களான உங்கள் அத்தனை பேருக்கும், அதனால பூஜ்யர்களான உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு விஷதமாட்சிகாமணிகளான மணவாள மாமுனிகளுடைய அனுகிரக விசேஷம் அதற்கு எப்போதும் நீங்கள் அத்தனை பேரும் இலக்காகி இருக்க வேண்டும்ங்கிறதையே இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் செய்து கொண்டு மன்னு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன்னருளே தஞ்சமென தாம் கொண்ட மின்னு புகழ் வேதியர்கள் தாளன்னி வேறொன்று அறியாதார் மேதினியில் விண்ணவர்க்கும் மேல். இது காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமி அருளி செய்திருக்கிற வெண்பா. அதை விண்ணப்பித்துக் கொண்டு அடியனுடைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். குத்தம் குறைகளை பொறுத்தருளுவனுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.